பரமசிவன் ஒயிலாக மனமகிழ்ந்து 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 உடையவனார் ஏது சொல்வார் ஏது சொல்வார் அப்படி அப்படி போடு ஆமா போடு போடு எந்த மலை தாந்தளிக்கே தாந்தளிக்கே தாந்தரிக்கே இன்னும் ஒரு சண்டத்தியே சண்டத்தியே இந்த மலை தாந்தரிக்கே தாந்தரிக்கே தாந்தளிக்கே இன்னும் ஒரு சண்டத்தியை சண்டத்தியை சந்தமுள்ள பரமசிவல் பரமசிவல் இந்த பரமசிவன் அவர் தானாக பிறவி செய்தார் பிறவி செய்தார் அப்படி போடு பிறவி செய்த சண்டத்தியோ 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 இடத்தில் வாராள் இடத்தில் வாராள் செய்த சண்டத்தியோ 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 புருஷனையோ இடத்தில் வாராள் இடத்தில் வாராள் கண்டனாரிடம் மதிலே கண்டனாரிடம் மதிலே பாரிகையோ வந்து நின்றே ஏதேதே பரமசிவா ஏதேதே பரமசிவா என்னை பிறவி செய்தீரே என்னை பிறவி செய்தீரே வாரும் பிள்ளா சண்டத்தே வாரும் பிள்ளா சண்டத்தியே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளாய் இந்த நல்ல கையிலையதை இந்த நல்ல கையிலை இணைது ஊற்றி மெழுகும் என்றார் இனிது ஊற்றி மெழுகும் என்றான் சண்டமுடன் உரை கேட்டு சண்டத்தையோ சம்மதித்து சண்டத்தையோ சம்மதித்து கைலாசம் மெழுகியல்லோ கைலாசோ மெழுகியல்லோ காரிகையால் தான் இருந்தாள் மயில் போலே நடையழகி மங்கை நல்லால் தான் இருந்தாள் அந்த மயில் போலே நடையழகி மங்கை நல்லா தான் இருந்தாள் வண்ணமுள்ள சிவன் பாதம் வண்ணமுள்ள சிவன் பாதம் வரிசையுடன் போற்றி செய்து 12 திருவயதில் பாவை நல்லால் திருப்போத்தாள் திருப்போத்த சண்டத்தியை திடமுடனே காட்டி விட்டார் கருத்துடனே தான் இருந்து கரைக்கண்ட நாடிருவருளால் மறையோர்கள் மாலை கட்டி மகதேவர்க்கு கொடு வரவே அருமறையோன் ஒருவன் வந்து ஆரமதை மணத்தி விட்டார் மாலையதை மணத்தி வந்து மறையோனை காட்டில் விட்டார் அந்த மாலையதை முகந்து வந்து மறையோனை காட்டில் விட்டார் இளமுடன் காட்டில் வெள்ளை இளமுடன் காட்டில் வெள்ளை செய்யிலைக்கோ சண்டனுக்கோ சீலமோடன் காட்டில் விடை சீலமோடன்
தான் கூட்டி கருத்துடனே தான் கூட்டி அவர் கட்டுடனே மாலையிட்டார். அப்படி போடு போடு மாலையிட்டு மனம் உணர்ந்து வாழ்ந்திருக்கும் நாளையிலே சில மூடல் இரவேரோ சிறுவனில்லா குறையாலே குருபரனை அடிதொழுது ஒரு குழந்தைக்காக தவமிருந்து ஒரு சோலில் 7 பிள்ளை ஒன்றோடியாள் வெற்றெடுத்தாள். வெற்றெடுத்த பாலகர்க்கு வெற்றெடுத்த பாலகர்க்கு பெயரமிட்டாள் சண்டத்தையோ பெற்றெடுத்த பாலனுக்கு பெற்றெடுத்த பாலனுக்கு பெயரமிட்ட சண்டத்தியோ அத்தனுடைய திருவருளால் அவதரித்த பாலகர்க்கு தக்க நின்றும் தொக்க நின்றோ தான் இருக்கும் விகடனென்றோ மிக்கான பேர் கொடுத்து மேலும் அந்த சண்டத்தியோ வீரமெல்லாம் நெஞ்சனவள் விரும்பனுடன் தாருகனோ தாருகனோ சமிகரனோ தாருகனோ சவிகரனோ சம்பரனாம் என ஒருவள் அந்த தாரதேன சமிகரனோ தாரதேன சமிகரனோ சம்பரனாம் என ஒருவள் அப்படி ஆதி நல்ல கைலாசமலை தோன்றின போது பகவானும் பார்வதியும் கையில வந்திருக்காங்க. சரி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தார்கள் பார்வதாதேவி. ஆமா. பகவானே என்ன தங்க கைலாசமலை புதிதாக தோன்றி இருக்கிறது. பார்ப்பதற்கு பல பலன் ரொம்ப கோலாகலமா இருக்குது. இந்த கைலாசமலை தூத்து மெழுகி சுத்தம் செய்து வருவதற்கு ஒரு பெண்ணை பிறவி செய்துதான் பார்வதி உன் வார்த்தையை கேட்டு இனி இந்த கையிலையில் ஒரு பெண்ணை பிறவி செய்வதா? ஆமா. உனக்கு ஞாபகம் இருக்குதா? இதுக்கு முன்னொரு சமயத்திலே உன்னுடைய வார்த்தையை கேட்டு இந்த கையிலையில் நடனமாடி இந்த உலகமே அழிந்து போய் மறுபடியும் படைப்பதற்கு பெரும் காரியமாகிவிட்டது. அப்படி இருக்க இனி உன் வார்த்தையை கேட்டு ஒரு பெண்ணை பிறவி செய்தால் என்ன நடக்குமோ? எப்படி இருந்தாலும் பரவாயில்லை சுவாமி, ஒரு பெண்ணை பிறவி செய்து தாருங்க. சரி என்று சொல்லி சம்மதித்து பகவான் ஒரு பெண்ணை பிறவி செய்தார்கள். சரி. சண்டத்தி என்று பெயர் கொடுத்து அந்த கைலாச மலையை தூத்து மெழுகி சுத்தம் செய்ய சொன்னாங்க. ஆமா. சண்டத்தியானோள் தூத்து மெழுகி சுத்தம் செய்து வரும் சமயத்திலே வரக்கூடிய நாளையில் 12 வருடங்கள் கழித்து சண்டத்தியை கொண்டு கானகத்தில் விட்டு விட்டார். அதே கானகத்தில் சண்டன் என்று சொல்லக்கூடிய ஒருவனும் வாழ்ந்து வருகிறான். ஆமா. இந்த சண்டன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தேவாதி தேவர்கள் தினந்தோறும் பகவானுக்கு பூமாலைகள் கட்டி கொண்டு செல்வது வழக்கம். அப்படி கட்டி வரும்போது ஒரு நாளை தினத்திலே அவர்கள் கொண்டு செல்கின்ற மாலை என்ன வாசம் அடிக்கிறது என்று பார்க்கணும்னு சொல்லி ஆமா அந்த வெள்ளருக்கு பூ மாலையை முகர்ந்து பார்த்து விடுகிறான். காரணத்தினால் ஈசனுக்கு கொண்டு செல்கின்ற மாலையை முகர்ந்து பார்த்து விட்டாய சண்டாளா, ஆமா நீ தேவர் கூட்டத்திற்கு ஆகாது அப்படி என்று கானகத்தில் சண்டனாக போக கடவான் சாபத்தை போட்டான். சண்டன் என்று பெயரை கொடுத்த கானகத்திலே விரட்டிவிட சண்டனும் சண்டத்தையும் கானகத்திலே திருமணத்தை முடித்து வாழ்ந்து வரும்போது சண்டத்தியானவள் ஆதிபரன் அருளாலே கர்ப்பமுற்று ஒரு சோலில் 7 குழந்தைகளை பெற்றெடுத்தார். ஆமா, 7 ஆண் பிள்ளைகள். 7 ஆண் பிள்ளைகளுக்கு பெயர் நாம சொல்றா. அதாவது தக்கன் தொக்கன் இரும்பன் கரும்பன் சம்பரன் சமீகரன் தாருதன். ஆமா, தாருதன். அப்படி என்று சொல்லி அளவுடனே பெயரை சுட்டி குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்த்து வரக்கூடிய நாளையில் பாலொட்டி நீராட்டி பஞ்சனமில் தான் உறங்க பஞ்சனையில் தான் உறங்க வளர்த்தாளி பாலகரை வார்ப்புரைக்கு வார்த்தது போல் வளர்த்தாரே பாலகரை வார்ப்புரைக்கு வார்த்தது போல் அளந்து குறிதொருவாக அச்சதிலை சேர்த்தது போல்
இரண்டாகி உயர் 3 நாளாகி ஓர் வயது 2 ஆகி உயர் 3 நாளாகி 6 வயது 5 ஆகி 6ஆன வயது செல்ல 7ஆன திருவயதில் எழுத்தோத வைத்தாரா 7ஆன திருவயதில் எழுத்தோத வைத்தாரா நாளோ நாளோ பள்ளியிலே நன்றாக படித்தவரே அப்படி போடு செப்பமுடன் படித்து வர திடமுடைய அண்ணாவி செப்பமுடன் படித்து வர திறமுடைய அண்ணாவி அப்பனிலா பட்டி என்று அடித்திடவே தாருதனோ அப்பனிலா பட்டி என்று அடித்தாருதனோ அழுது கொண்டு தாயிடத்தில் அவனோடி வந்து நின்று தாயிடத்தில் அவனோடி வந்து நின்று பழுதுமடா என்றாயே வழிவார்த்தை சொன்னாரே அப்பனில்லை என்றாரே அம்மா நீ சொல்ல என்றார் அப்பனில்லை என்றாரே அம்மா நீ சொல்ல என்றார் செப்பமுடன் தாயாரோ சிறுவருக்கு ஏது சொல்வாள் செப்பமுடன் தாயாரோ சிறுவனுக்கு ஏது சொல்வாள் ஆதிபரல் உண்டகப்பள் அருமையுள்ள என் மகனே அப்படி போடு இந்த போடு ஆதிவரன் அப்பன் என்றால் அழியாத வரம் பெறணும் ஆதிவரன் அப்பன் என்றால் அழியாத வரம் பெறணும் ஓதிடு நீ நல்மொழிகள் ஓவியமை எந்தாயே என்றுரைத்த தாரிகனோ இன்பமுடன் தான் படித்து இன்பமுடன் தான் படித்து 9ஆன திருவயதில் உடைவாள் வெட்டு தான் படித்தாள் 9ஆன திருவயதில் உடைவாள் வெட்டு தான் படித்தாள் அந்நீரம் இவன் படித்து ஆதியொரு தாருதனோ 12 திருவயதில் பரமசிவன் கையிலே 12 திருவயதில் பரமசிவன் கையிலே அடவோடைய சிவன் மோதலை அனுதினமோ போற்றி செய்து அடவோடைய சிவன் முதலை அனுதினமோ போற்றி செய்து வடகையிலை புறமதிலே வடகையிலே புறமதிலே வந்து நின்றே தாரோதேனோ வடகையிலை புறமதிலே வடகையிலை புறமதிலே வந்து நின்று தாருதனோ அரவணியோ ஈஸ்வரரே அரவணியோ ஈஸ்வரரே அவன் நடைவுடனே தான் தோளுதே அப்படி போடு ஆரேகால் வீடமிட்டு அதிலே கம்போ நாட்டி வைத்தார் கம்பத்தின் மேல் தங்கள் கூடும் கவிழ்த்து அதன் மேலாக செங்கதின் காய் வைத்ததின் தேசிப்பழோ வைத்தாரா வைத்ததின் மேல் தங்க மூசி வைத்தவனோ அதன் முனையில் ஒற்றை பேரே விரலோடி உருவாசிதனை எடுக்கி 12 வருட மட்டும் 12 வருட மட்டும் பாரதவோ செய்த
12 வருட மட்டும் 12 வருட மட்டும் பாரதமோ செய்திடமே 13ஆம் வருடத்திலே பரமசிவன் மனமிறங்கி ஏது பிள்ளாய்தாரோதனே என்னை நினைத்து தவமிருந்தாய் மாதுமையாள் வலப்பாக வரங்கள் தர வேணும் என்றார் இதுவரும் வேணுமென்று எம்புமடாதாருகனே 7 கடல் அதற்கும் அப்பால் 7 கடல் அதற்கும் அப்பால் இடவேணோ 7 கோட்டை 7 கடல் அதற்கு அப்பால் 7 கடல் அதற்கு அப்பால் இடவேணோ 7 கோட்டை 7 குழந்தைகளுக்கும் பெயரை சூட்டி சண்டத்தியானவள் குருகுலத்திற்கு அனுப்பி வைக்க சரி அப்படி அவரு பள்ளிக்கூடத்துக்கு போனா இவனும் படிக்க மாட்டான் அடுத்தவர்களை படிக்கவும் விட மாட்டான் ஆமா என்னுடைய குணம் அப்படி ஆமா தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவர்களை சாப்பிடவும் விட மாட்டான் ஆமா இப்படி இடையூறு செய்த காரணத்தினாலே சரி பார்த்தார் இந்த ஆசிரியர் அப்பன் இல்லாத பட்டி மக்கான்னு சொல்லி அடித்தார்கள் அடித்தடி பொறுக்க முடியாமல் எழுது கொண்டு தாயிடத்திலே வந்தார்கள் அம்மா என்னடா எங்களை பார்த்து இந்த வாத்தியார் என்ன சொன்னார் தெரியுமா என்னடா சொன்னார் அப்பன் இல்லாத பட்டி மக்கா என்று சொல்லி அவதூறாக பேசி அடித்து விட்டார் தாயே அப்பன் இல்லாத வட்டி என்றாரா எங்க அப்பா யாரும்மா இது பாருங்களிடா என்ன அதாவது உங்களுடைய அப்பாவின் பெயர் சண்டன் சண்டன் அவர் இப்பொழுது இல்லை அப்பா சரி ஆனால் உங்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தியாக இருப்பதன் ஆதி பகவான் தானடா ஆதி பகவான் அப்பன் என்று ஆதிசிவனார் அப்பன் என்ற வார்த்தையை கேட்டார்கள் தாரதநாதிகள் 7 பேர்களும் சரி ஆதிசிவன் அப்பன் என்று சொன்னால் அரிய பெரிய தவத்தை செய்து சிவத்தை அடைந்து பரத்தை பெற்று ஜகத்தை ஆள வேண்டும் ஆகட்டும் என்று உரைத்த போது ஆமா அதாவது ஆதி பகவானை நினைத்து இந்த அழகுடைய 7 குழந்தைகளும் வருகிறார்கள் ஆதி பகவானை நினைத்து 12 வருடமாக தவம் இருக்கு 13ஆம் வருடத்திலே பரமசிவன் மனமிறங்கி அவர்கள் முன்பதிலே வந்து காட்சி கொடுத்தார் என் அருமை செல்வங்களே என்ன என்னை நாடி தவம் இருக்கின்றீர்களே மக்கா உங்களுக்கு என்ன வேண்டும் சுவாமி எங்களுக்கு அநேகமான வரங்கள் எல்லாம் என்ன வரங்கள் எப்படி எல்லாம் வேண்டும் என்று கேளுங்கள் அது மட்டும் அதாவது எங்களுக்கு எப்படிப்பட்ட வரம் எல்லாம் வேணும் தெரியுமா எப்படி 7 நல்ல கடலை கப்பால் கடலே கப்பால் வேணும் 7 கோட்டை 7 நல்ல கடலை கப்பால் கடலே கப்பால் வேணும் 7 கோட்டை இரும்பாலே கோட்டை இட்டு இருந்துலகை ஆள வேறும் எதிரொருவர் இல்லாமல் இருக்கவரும் தர வேணும் ஒருவர் இல்லாமல் இருக்கவரோ தர வேணும் ஆனோரு கையாரி அழியாதே வர வேணும் அப்படி கொடு ஆனொருவர் எதிர்த்ததுண்டால் அவன் பலத்தில் நேர்வாதி ஆனொருவர் எதிர்த்ததுண்டால் அவர் பலத்தில் நேர்வாதி சந்திரர்கள் சூரியர்கள் நான் விலகி ஓட வேணும் அப்படி
முனிவர்களோ முனிவர்களோ என் வார்த்தை கேட்க வேணும் முனிவர்களோ முனிவர்களோ வார்த்தை கேட்க வேணும் எமையவர்கள் மது சுமந்து எனக்கேவல் செய்ய வேணும் அப்படி போடு அமர்வரும் வேளையிலே ஆயுதம் கையில் இருக்க வேறோ எந்த வேடி வரம் கேட்க ஈஸ்வரனார் வரங்கோடி சிந்தையற்றுதாரேகேனும் சிவன் முதலை அடிபணிந்து அந்தரத்து வழிபோக அந்தரத்து வழிபோக ஆகாயே தேர்வேணோ அந்தரத்தில் வழி போக அந்தரத்தில் வழி போக ஆகாயே தேர்வேணோ அன்று அவன் கேட்டதெல்லாம் ஆதிவரன் கொடுத்த பின்பு அன்று அவன் கேட்டதெல்லாம் ஆதிபரம் கொடுத்த பின்பு வெள்ளியுடன் தேரேறி விரைவுடனே வரும்போது விரைவுடனே வரும்போது வடக்கு கோட்டை வாசலிலே வந்திருந்து பார்வதியோ வடக்கு கோட்டை வாசலிலே வந்திருந்து பார்வதியோ இடமுடைய தாருகனே எங்கேதான் போனாய் என்றாள் இடமுடைய தாருதனே எங்கேதான் போனாய் என்றாய் அப்போது தாருகனோ அவன் வெகுளிதான் மீறி செப்பமுடன் ஒரு வார்த்தை சிவகாமியோடு உரைப்பாள் செப்பமுடன் ஒரு வார்த்தை சிவனாரனோடு உரைப்பாள் பேயாண்டியிடம் அதிலே பெருக வரம் கேட்க போனே பேயாண்டியிடம் அதிலே பெருக வரம் கேட்ட போது பேயாண்டி எந்த எனக்கு பெருக வரதனுடனே பேயாண்டி எந்த எனக்கு பெருக வரம் தந்ததுண்டே அதிபலமாய் வாழும் தந்தே வாழ்வதந்தே ஆகாயே திருந்தார் பதிபோக அனுப்பிவிட பாவினையாய் வாரே நின்றாள் பதிபோக அனுப்பிவிட பாவினைய பாது நின்றாள் மதுகேடான் என்ன மொழி மங்கையும் மைதான் கேட்டு மதுகேடா சொன்ன மொழி மங்கையும் மைதான் கேட்டு விதிவசமோ உந்தனக்கு மேலாகி நின்று உரைத்தாள் விதிவசமோ உந்தனக்கு மேலாக என்று உரைத்தாள் கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையுடன் தந்தாரனே கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையுடன் தந்தார் என்று வாட்டமில்லாதுரைத்தாய் வடிவழகாதாருதனே என்னுடனே ஒருவரந்தான் இனி கேளு என உரைத்தாள் என்னுடனே ஒருவரந்தான் இனி கேளு என உரைத்தாள் சொன்ன மொழிதான் கேட்டு தீபாவிதாருதனோ பெண்ணுடனே வரம் கேட்க வேதமையோ பார்வதியே பெண்ணுடனே வரம் கேட்க பேதமைய பார்வதியே பெண்ணனவே உரைத்திடவே உரைத்திடவே பெருங்கோபோந்தானாயி பெண்ணனவே உரைத்திடவே பெருங்கோபோ தானாச்சி என்னை போல் பெண்ணோருதி ஈடளிப்பாள் உன்னை என்றாள் என்னை போல் பெண்ணோருதி ஈடளிப்பாய் உன்னை உந்தாள் பெண்ணொருதி கையாலே ஒடிபடும்
மதமாய்தாரோதனே பண்ணமரம் பார்வதியாள் பாதகமாய் சாபமிட்டாள் பண்ணமரம் பார்வதியாள் பாதகமாய் சாபமிட்டாள் திண்ணமுடன் இடு சாபம் தெற்றனவேதான் போனார் போனவனும் படையுடனே பொங்குந்திரை கடலை கப்பால் போனவனும் படையுடனே பொங்குந்திரை கடலு கப்பால் தானவனும் மனமகிழ்ந்து தான் கோட்டை போட்டிடவே தானவன மனமகிழ்ந்து தான் கோட்டை போட்டிடவே திட்டமுடன் தாருகனோ சிந்தையிட்டு தூதுவரார் முடதாரோதனோ சிந்தையிட்டு தூதுவராய் அட்டதிக்கும் முகழ் பெறவே அதிகாரம் செய்திருந்தார் ஆதி பகவான் இடத்திலே அழியாத வரம் வாங்க வருகிறார்கள் என்று தாரதநாதி சரி கண்ட பகவான் என்ன எங்களுக்கு எப்படிப்பட்ட வரமெல்லாம் வேணும் தெரியுமா எப்படி எல்லாம் வரங்கள் வேண்டும் என்று கேளுங்கள் அதாவது உங்களுக்கு வரம் தர வேண்டும் என்றே நான் வந்து காத்திருக்கின்றேன் அதாவது 7 கடலுக்கப்பால் இரும்பாலை கோட்டையிட்டு எதிரி ஒருவர் இல்லாமல் ஆண்டவர் வர வேண்டும் தந்தேன் சந்திரரும் சூரியரும் எங்களை கண்டு பயந்து ஓட வேண்டும் அந்த வரமும் தந்தேன் எந்திரரும் முனிவர்களும் எங்களுக்கு ஏவல் வேலை செய்யணும் சரி அறுக்க அறுக்க முளைக்கணும் வெட்ட வெட்ட தழுக்கணும் அப்படியே தந்தேன் எங்களோடு ஒருவன் எதிர்த்து போர் புரிய வந்தானே உன்னை எதிர்த்தவனுடைய பலம் நேர் சரிபகுதி பலம் உனக்கு வந்து சேரும் கையில் உள்ள ஆயுதம் தவறியதையானால் மறு ஆயுதம் உடனே வந்து கிடைக்கும் ஆண் ஒருவர் கையால் எளியாத வர வேண்டும் அதுவும் தந்தேன் கால்நடையாக போக முடியாது உனக்கேற்ற வாகனம் ஆகாய தேர் கொடுக்கிறேன் எடுத்துச் செல் ஆகட்டும் என்று உரைத்த போது சரி ஆகாய ரதத்தில் யார் வரைத்த அந்தர மார்க்கமா வர அந்த கைலாசமலை வழியாக வரும் சமயத்திலே வடக்கு கோட்டை வாசலில் அமர்ந்திருந்தார்கள் அம்மையை ஆதிபராசக்தி பார்வதியார் ஓடி வந்து வெளிமறித்தார்கள் சரி அப்பா குழந்தைகளே என்ன யாரப்பா நீங்கள் எங்க போயிட்டு போறீங்க நாங்கள் 7 பிள்ளைகள் சண்டத்தி பெற்ற பிள்ளைகள் சரி ஆமா சண்டத்தியால் பெற்றெடுத்த மக்கள் எனக்கு மக்கள் அல்லவா இருக்கலாம் அந்த கையிலையில் வீற்றிருக்கின்றானே சடையன் பேயன் பித்தன் ஆண்டி பண்டாரம் சிவன் அந்த சிவனிடத்திலே சென்று வரமாங்கி விட்டு சென்று கொண்டிருக்கின்றோம் கேட்ட வரங்கள் எல்லாம் பகவான் கொடுத்தார் நாங்கள் தேவைக்கு என்ன கேட்டோமோ அத்தனையும் கொடுத்து விட்டார்கள் நானும் ஒரு வரம் தருகிறேன் என்னுடைய கையினாலும் ஒரு வரம் நீ வரம் கொடுக்கிறாயா டே அண்ணா இவள் ஒரு பெண் மண்ணழிந்து போனாலும் மரபழிந்து போனாலும் இந்த உலகமே அழிந்தாலும் சரி பெண்ணொருதி கையினாலே நாங்கள் வரம் வாங்கி வாழ்வதா வேதமை போடி போடி என்ற வார்த்தையானே காதலை கேட்டார்கள் பார்வதா தேவியானவர்கள் அடே தாருதா என்னை பார்த்து வாடி ஓடி என்று ஏளனமாக பேசின காரணத்தால் என்னை போல் ஒரு பெண்ணின் கையால் நீ இறப்பது நிச்சயமடா ஓடி சாபத்தை கொடுத்தாள் சரி கொடுத்து விட்டு பார்வதியால் சென்றார்கள் இவன் அந்த பார்வதி கொடுத்த சாபத்தை வரைவையே எதுக்குன்னு ஒரு எண்ணத்திலே வைக்கல விரைவாக வருகிறார்கள் சரி 7 கடலுக்கப்பால் இரும்பாலே கோட்டையில் சரி எதிரி ஒருவர் இல்லாமல் எப்படி ஆண்டு வருகிறார்கள் என்று பார்த்தால் எப்படி முக்தி பெற்றி முடி தரித்து முழுதும் வரம் பெற்றி முக்தி பெற்றி முடி தரித்து முழுதும் வரம் பெற்றி முகனையுள்ள தாருதனோ 7 கடலை கப்பால் முகனையுள்ள தாருதனோ 7 கடல் கப்பால் பத்தி பத்தியாக 7 கடலை கப்பால் கோட்டை பருக்க வைத்தான் தாருடனோ எதிர்ப்பவர் இல்லாமல் பருக்க வைத்தான் தாருடனோ எதிர்ப்பவர் இல்லாமல் எதிரொருவர் இல்லாமல் இருக்க வேணும் எனவே எதிர்வருவர் இல்லாமல் இருக்க வேணும் எனவே அவன் இரும்பாலே கோட்டையிட்டு 7 வாசல் இட்டான் அதிமதமாய் தாருகனோ அலைகடலை கப்பா அதிமதமாய் தாருதனோ அலைகடலுக்கு அப்பா ஆதிபர நார் கொடுத்த அதிகே வரத்தாலே ஆதிபர நார் கொடுத்த அதிகே வரத்தாலே பரமதனால் உரமிகுந்து எவர்தனையும் அடக்கி
வானவர்கள் தங்களையும் ஏவல் செய்ய வைத்தாள் மாணவர்கள் தங்களையும் ஏவல் செய்ய வைத்தாள் மதிபெருகு வாயு பகவான் முற்றமதி பெருக்கே மதிபெருகும் வாயு பகவான் முற்றமதி பெருக்கே வருண பகவானும் நித்தம் அவர் வந்து முற்றம் தொழிக்கே நித்தம் நித்தம் தாரகனின் கோட்டை தனிலேதான் நித்தம் தாரதனில் கோட்டை தனிலேதாள் நிறைமாதே போமாதே நாமாதே பொழியே நிறைமாதி போமாதி நாமாதி பொழியே எத்திசையும் சப்த கன்னிமார்கள் முடை சூழ எத்திசையும் சப்த கன்னிமார்கள் பிடை சூழ ஏவல் செய்யும் தெய்வ ரம்பை மார்க்க வேறி வீச சந்திரர்கள் சூரியர்கள் தான் விலகி ஓட சந்திரர்கள் சூரியர்கள் தான் விலகி ஓட தாருதனின் கோட்டைக்கெதிர் தான் ஒருவர் இல்லை தாருதனின் கோட்டைக்கெதிர் தான் ஒருவர் இல்லை வந்தியுடன் தாருகனோ வரமிகுந்ததாலே வானவரை மது குடங்கள் வாங்கி வர அந்த வானவர்கள் மது குடங்கள் வாங்கி வர சொன்னிடமுடைய தாருகனோ வரமிகுதியாலே இடமுடைய தாரதனோ வரமிகுதியாலே செல்லறைகள் செய்திடுவான் வேர் முனிவோரை வரங்கள் வெற்றி வார போது தாருகனார் நமக்கு வரங்கள் பெற்று வார போது தாருதங்கள் நமக்கு மாதுமைதன் சாபமதால் தானவனோ பதறி மாதுமையில் சாபமதால் தான் அவனோ பதறி ஆதி உமை சாபமதால் மோஷம் வரு எனவே அங்கு ஆண்டை கொரு கப்பமதே அவன் அடியிறையாய் கொடுத்தான் ஆண்டு கொரு கப்பமது அடியிறையாய் கொடுத்தான் சாதகமாய் பல ஆண்டாய் தாருகனோ கொடுக்க சாதகமாய் பல ஆண்டாய் தாருதேனும் கொடுக்க சங்கரியோ ஆண்டை கொரு அடியிறையே திருந்தாள் அடியிறையாய் கப்பமதை கொடுத்து வரு நாளில் அடியிறையாய் கப்பமதை கொடுத்து வரு நாளில் அரும்பாவி தாருதெனோ அழிவு வரும் காலோ கெடுமதியாய் தாருதெனோ வரமிகுதியாலே கெடுமதியாய் தாருதேனோ வரமிகுதியாலே கொடுத்து வந்த கப்பமெல்லாம் தடுத்து விட்டார் பாவி பால் வந்த இரும்பாலை கோட்டையிட்டு இருந்து உலகத்தை ஆண்டு வருகிறார்கள் ஆண்டு வரக்கூடிய நாளையிலே இவர்களுக்கு தனக்கு நிகர்தானே என்ற ஆணவம் தலை ஓங்கி ஆமா நினைக்கிறாங்க என்ன
அதாவது தேவாதி தேவர்களை பிடித்து வந்து நம்முடைய கோட்டையிலே அடிமை வேலை செய்ய சொல்ல வேண்டும். ஆமா என்று சொல்லி சரி, தேவாதி தேவர்களை பிடித்து வந்து கோட்டையிலே கொட்டி வந்து அடிமை வேலை செய்ய சொல்றாங்க. ஒரு காரியம் செய்யணும். என்ன தெரியுமா? வரம் வாங்கி விட்டு வருகிற போது அம்பிகை பார்வதியை பார்த்து வாடி போடின்னு சொன்ன குற்றத்திற்காக ஆமா அம்பாள் சாபத்தை கொடுத்தார்கள். சரி, சாபத்திற்கு பயந்து இந்த தாரதன் கோட்டையிலே பார்வதிக்கு ஒரு ஆலயத்தை அமைத்து அதிலே தங்கத்தினால் திருவுருவச் சிலை வடிவமைத்து சரி ஆண்டுக்கு ஒரு கப்பம் அடியறையாக கொடுத்து வந்தான். அப்படி ஆண்டுக்கு ஒரு கப்பமணத்தை ஏற்றுக்கொண்டு பார்வதாதேவியானவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நாளையில் ஆனால் இந்த கொடும்பாவி தாரதன் மமதையின் காரணத்தினாலே அம்பிகைக்கு கொடுத்து வந்த கப்பத்தை நிறுத்தி விட்டான். கோவில் கதவை இழுத்தடைத்து விட்டான். சரி, கப்பத்தை நிறுத்திய போது கோபம் கொண்டாள் அம்பிகை பார்வதியானவள். அப்படியே நிறுத்தின நேரத்தில் அறிந்தார்கள் ஆதிபரன் இடத்திலே வருகிறார்கள். சரி, ஆதிபரன் இடத்திலே வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால் என்னம்மா இப்படியே இவர் இருக்கே ஈஸ்வரனாரிடம் அதிலே இப்படியே இவர் இருக்கே ஈஸ்வரனாரிடம் அதிலே செப்பமுள்ள சிவகாமி சென்று நின்று ஏது சொல்வாள். செப்பமுள்ள சிவகாமி சென்று நின்று ஏது சொல்வாள். விசுவாசமாக வந்து வேணவரம் பெற்றதொரே அசுரனுட கொடுமையது ஆதிபர பொறுக்கவில்லை. அசுரனுட கொடுமையது ஆதிபர பொறுக்கவில்லை. தேவர்களை முனிவர்களை சிறை பிடித்து துன்புறுத்தி தேவர்களை முனிவர்களை சிறையில் இட்டு துன்புறுத்தி மேவாத தொழில் புரியே மேட்டிமையாகி போகிறான். சூரியனை தான் பிடித்து தொட்டு விலங்கில் இட்டு வைத்தான். சூரியனை தான் பிடித்து தொட்டு விலங்கில் இட்டு வைத்தான். ஆரையினி விட போறோம் அசுரனுட தலையறுக்க. ஆரையினி விட போறோம் அசுரனுட தலையறுக்க என்று சிவகாமி சொல்ல ஈஸ்வரனார் தான் கேட்டேன். நன்றி சொன்னாய் பார்வதியே நாடியவன் தன்னை வெல்ல. நன்றி சொன்னாய் பார்வதியே நாடி அவன் தன்னை வெல்ல. ஆண் பிள்ளையால் ஆகாதே ஆயிலை பார்வதியே ஆண் பிள்ளையால் ஆகாது ஆயிலைய பார்வதியே தாண்மையுடன் அவனை வெல்ல தார்குழல் மார் 7 பேரை. தாழ்மையுடன் அவனை வெல்ல தார்குழல் மால் 7 பேர்கள். மேலுலக கண்ணீராய் மேலவனார் பிறவி செய்தே ஆவலோடல் அருகளைத்தே ஆண்டவேனார் ஏதோரைப்பார். அப்படி போடு வாரும்பிள்ளாய் கண்ணியரே வாரும்பிள்ளாய் கண்ணியரே வார்த்தை ஒன்றே சொல்ல கேளு. வார்த்தை ஒன்றே சொல்ல கேளோம். 7 கடற் கப்பாலே 7 கடலு கப்பாலே இருக்கின்றான் தாருதனோ வாடாத தெய்வாரை வாடாத தெய்வாரை வருத்தியவள் சிறையில் வைத்தே வருத்தியவள் சிறையில் வைத்தே ஏடா கூடமாகே ஏடா கோடமாகே இன்னல்களும் புரியுகிறான். யாதலினால் அதனினால் அவன் தலையை அறுத்தோடி வாரும் என்றார். ஆனதினால் அவன் தலையை அறுத்தோடி வாரும் என்றார். ஆதிபரன் தனை தொழுது ஆயிலை மாறி 7 பேரும் கைலாசபுரமும் விட்டு காரிகை மார்வழி நடந்து
வந்து ஆரிகை மால் வழி கடந்து ஒயிலாக தாருதந்தல் ஒயிலாக தாரேமெந்தல் உயிர் வாழும் இடமதிலே உயிர் வாழும் இடமதிலே வந்து நின்று பெண்கொடிமார் வந்து நின்று பெண்கொடிமார் வார்த்தை ஏது சொல்லுவாரா வார்த்தை ஏது சொல்லுவாரா சிந்தைமைக்கு அரசாண்டு அரசாண்டு அந்த தேவர்களை சிறை பிடித்து அப்படி ஒரு எங்களோட சக்திதனை எங்களோட சக்தி தன்மை எள்ளளவும் அறியாதே எல்லளவும் அறியாதே பொன்பொருத்தும் அதிகேடா பொருத்தம் அதிகேடா தொட்டனோ தாருகனே அந்த துட்டனவள் தாருதனை இன்று உன்னை தன்னை கொல்ல எண்ணி வந்தோ நானதிதான் என்னை வென்றதானமேனோம் சந்தேகம் இல்லாமல் சண்டைக்கு நீ வாடா என்று அழைத்தாய் இப்படி அந்த பார்வதாதேவிக்கு கொடுத்து வந்த கப்பத்தையும் நிறுத்தின போது நிறுத்தின காரணத்தினாலே அம்மைய ஆதிபராசக்தி பார்வதியானவர்கள் சரி பகவானை பார்த்து சொல்கிறார்கள், பகவானே என்ன என்னை பார்த்து வாடி போடி என்று சொன்ன தாரதநாதிகள் 7 பேர்களும் என்னை அமைதிப்படுத்த வேண்டும் என்று கப்பம் கொடுத்து வந்தான். ஆனால் சண்டாள பாவி கப்பத்தை நிறுத்தி விட்டான். அது மட்டுமில்லை, தேவாதி தேவர்களை பிடித்து வந்து சிறையில் வைத்து கொடுமை செய்கிறான். சரி, மதுக்குடங்கள் சுமக்க சொல்லுகிறான், கல்குடங்களை சுமக்க சொல்றான். தேவர்கள் படும் துயரத்தை தாங்க முடியவில்லை சுவாமி. அப்படியா? ஆகையால் இந்த தாரதன் தலையறுத்து வர வேண்டும். தாரதன் தலையறுக்க வேணுமையானால் ஆண்களால் அவனை வெல்லவே முடியாது. இறைவா, என்ன நீங்கள் ஆண் ஒருவர் கையால் அழியாத வரத்தை கொடுத்தீர்கள். ஆனால் இந்த தாரதன் என்னை பார்த்து வாடி போடி என்று சொன்னானே, அதற்கு நான் எதிராக சாபத்தை கொடுத்தேன். என்ன சாபம்? என்னை பார்த்து பெண்ணொருதி என்று சொன்ன காரணத்தினாலே சரி, என்னை போல் பெண்ணொருதி உன் தலையறுப்பாள் என்று சாபத்தை கொடுத்தேன். அப்படி என்று சொன்னால் பெண்களை விரைவி செய்து அனுப்பலாம் பார்வதி என்று உரைத்த போது, சரி, மேலுலக கண்ணீராக 7 பெண்களை விரைவி செய்தார். அந்த பெண்களை வந்த போது சொல்கிறார்கள், பகவானே எங்களை நீங்கள் விரைவி செய்த காரணம் பெண்களே, 7 கடலுக்கு அப்பாலே கோட்டையிட்டு தாரதநாதிகள் 7 பேர்கள் ஆண்டு வருகிறார்கள். சரி, அங்கே நீங்கள் சென்று அவனோடு யுத்தம் செய்து 7 பேர் தலையறுத்து வாருங்கள். ஆகட்டும் என்று உரைத்த போது ஆதி பகவானிடத்திலே விடையானது வாங்கிவிட்டு தாரதன் கோட்டையிலே வந்து சப்த கன்னிமார்களும் எப்படி போருக்கு சண்டையிட்டு கூப்பிடுறாங்க தெரியுமா? பாடா பாடா தாருதயனவே, பாடா பாடா தாருதயனவே, வனிதே கோரவே தாருதன் தானோ, வனிதே கோரவே தாருதன் தானோ, ஏடா கோடே மாகிய வேணோ, ஏந்திலை மாறுடன் போறது செய்தான், ஏந்திலை மாறுடன் போறது செய்தான், வந்தவன் தன்னோட படகளை ஏவி, வந்தவன் தன்னோட பட்டைகளை ஏவி, கம்பிலை ஆயுதம் நன்னை எடுத்தே, இந்த நிமிடம் தன்னில் இவரை, இந்த நிமிடம் தன்னில் இவரை இல்லாதொழித்தில் கொல்லலாம் என்ன, தீரமதாகவே போர் வரும் வேளை, தீரமதானோடு போர் வரும் வேளை, தெய்வ மடவார் அசுரர்களோடு பாரமதாகவே நேரில் எதிர்த்தேன், பாரமதாகவே ஏமையை எதிர்த்தேன், பலசாரியிட சாரிகள் வீச, பலசாரியிட சாரிகள் வீச, காலர் வார் சிலர் கல்லமறுவார் சிலர், காலர் வார் சிலர் கல்லமறுவார் சிலர், கண்டம் 2ஆய் விழுவார் சில பேர், தோழர் வார் சிலர் தொடையறுவார் சிலர், தோழர் வார் சிலர் தொடையறுவார் சிலர், துண்டமம் 2ஆய் விழுவார் சில பேர், துண்டங்கள் 2ஆய் விழுவார் சில பேர், வெட்டுகள் வடவே சட்டைகள் அறவே, வெட்டுகள் வடவே சட்டைகள் அறவே, மேதினில் உதிரோ ஆராய் ஓட, மேதினில் உதிரோ ஆராய் ஓட, திட்டமாய் வெட்டுகள் வட்டிறந்தோர்கள் திரும்ப திரும்ப எழும்பவங்க கண்டார், திரும்ப திரும்ப எழும்பவங்க கண்டார், கண்டது மாயிலை மார்கள் எல்லோரும், கண்டது மாயிலை மார்கள் எல்லோரும், காலும் கையும் ஓய்ந்தவர் நின்றார், காலும் கையும் ஓய்ந்தவர் நின்றார், வெண்டுரையாமல் ஒவ்வொரு திசையும், வெண்டுரையாமல் ஒவ்வொரு திசையும் வேகமுடல் சென்று அங்கு உறைந்திருந்தார்.
போர் புரிய சரி அறுக்க அறுக்க முளைக்கிறான், வெட்ட வெட்ட தழுக்கிறான். ஆமா, ஒருவன் உடம்பிலே ஒரு வெட்டுப்பட்டு ஒரு துளி உதிரம் இந்த பூமியிலே விழுந்தது என்று சொன்னால் அதிலிருந்து 9 அசுரன் பிறந்து வருகிறான். ஆமா, ஒருவன் தலை அறுபட்டு அவன் இறந்து போனான்னு சொன்னா சரி அதிலே இருந்து 9 கோடி அசுரன் பிறந்து வருகிறானா. அப்படி மீண்டும் மட்டும் போர் புரிந்து வெட்ட 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 இந்த அசுரன் படை எங்கும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஒரே ரத்த வெள்ளமா காட்சி பார்த்தார்கள். இந்த அரைக்கு பெண்கள் சொல்றாங்க, நாம வரும்போது 7 பேர் தான், வெறும் 7 பேர் தான் இருந்தாங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் அவங்க கூட்டமா தான் இருக்கு. அதனால இவர்களோடு நம்மளால என்ன போர் செய்ய முடியாது, என்னாலே வெட்ட முடியாது. கை சடஞ்சி கால் சடஞ்சி போச்சு. அதனால நானும் இடைவிடாம மந்திரத்துல ஒரே வெட்டுதான். ஆமையா, அந்த பக்கத்துல இருந்து ஒரு பக்கமா ஒரு பக்கத்தோடு வெட்டிட்டு போயிருக்கு. இங்க இருந்து அங்க வர வெட்டி போட்டிருக்கேன். பாரு, வெட்டி போட்டிருக்கேன். அதாவது வெட்டி போட்டாலும் கூட அசுர கோட்டையின் வழி இல்ல. ஆமா, என்னால போர் செய்ய முடியாது. சரி, கை கால்லாம் சடஞ்சு போச்சு. கைலாசமலைக்கு சொன்னால் கரைக்கின்ற நார் நம்மளை பார்த்து சிரிப்பா. ஆமா, வெட்டி வெட்டி இருக்கவும் முடியல, நிற்கவும் முடியலன்னா தேவலோகத்திற்கு சென்னால் தெய்வாதி தேவர்கள் நம்மளை பார்த்து நகைப்பார்கள் அல்லவா. கைலாசம் போனோம் என்று சொன்னால் கரைக்கின்ற பகவான் நம்மை பார்த்து நகைத்து பேசுவார்கள். அப்படி என்று சொல்லி பூலோகம் ஆனதிலே 7 பெண்களும் 7 இடத்திலே அமர வேண்டுமே என்று சொல்லி இந்த 7 பெண்களும் எங்கெல்லாம் வந்து அமர்கிறார்கள் என்று பார்த்தார். வர்க்கலையில் ஒரு தீபோனாள், வர்க்கலையில் ஒரு தீபோனாள், வேலிக்கரையில் ஒரு தீபோனாள், வர்க்கலையில் ஒரு தீபோனாள், வர்க்கலையில் ஒரு தீபோனாள், வேலிக்கரையில் ஒரு தீபோனாள், வாழ்வீச்சி தோட்டத்திலே வானதலாள் ஒரு தீபோனாள், பொன்னங்கள் பகவதியாள் கொடியிடையாள் ஒரு தீபோனாள், கண்ணாளம்மை என்று சொல்லி காரிகையாள் ஒரு தீபோனாள், கன்னியா குமரி கற்புடையாள் ஒரு தீபோனாள், மண்டை காட்டி செல்வி என்று மண்டை காட்டி செல்வி என்று மகமாயி ஒரு தீபோனாள், மண்டை காட்டு செல்வி என்று மண்டை காட்டு செல்வி என்று மகமாயி ஒரு தீபோனாள், நல்ல கண்ணியரோ ஈசரிடம் வாராமல் 7 பேரும் போன போது ஈசர் மனசடைவாக ஆரையினி பிறவி செய்வோம் அசுரரோட தலையருகே போருக்கு நல்லலங்காரி பூவை பத்திரகாளி என்னை அந்த மாகாளியை பிறவி செய்தார், இந்த மாகாளியை பிறவி செய்ய மனமகிழ்ந்தார் பரமசிவன், மாகாளியை பிறவி செய்ய பத்திரகாளியை தான் பிறவி செய்ய மனமகிழ்ந்தார் பரமசிவன். தேவர்களை தான் அழைத்து சிவனாரும் ஏதுரைப்பான், தேவர்களை தான் அழைத்து சிவனாரும் ஏதுரைப்பான், பாருமில்லா தேவர்களே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. அப்படி போடு. திருப்பார்க்கடலதிலே சிறந்த அமிர்தம் கிடையும் என்றார், திருப்பார்க்கடலதிலே சிறந்த அமிர்தம் கிடையும் என்றார், வார்த்தை கேட்டு தெய்வாரெல்லாம் வந்தாரே கடலதிலே, வார்த்தை கேட்டு தெய்வாரெல்லாம் வந்தாரே கடலதிலே, சந்திரனை அடையாக்கி சமுத்திரத்தை தாளியாக்கிய மந்திரமா மலையதனை மத்தாக கோட்டுவாரா, மந்திரமா மலையதனை மத்தாக போட்டுவாராம், தாளி கடல் ஆன போது தான் கிடைந்தார் அமிர்தமதே. அப்படி போடு. இந்த ஓடி
அதாவது 7 பெண்களும் 7 இடத்துக்கு வர்றாங்களா? ஆமா. எங்கெல்லாம் வருகிறார்கள் தெரியுமா? எங்க வர்க்கலையில் ஒரு பெண்ணானவள் சினமர்ந்தா. ஆமா, வர்க்கலா இந்த அம்மா அங்க போயிட்டாங்க. மாவேலிக்கரையில் ஒரு பெண்ணானவள் சினமர்ந்தா. வாழ்வைத்த கோஷம் என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துல ஒரு அம்மா போய் இருக்கிறாங்க. குன்னங்கல் பகவதியாள் என்று கொடியிடையாள் ஒருதி சென்றார். ஆமா, குன்னங்கல்லூர் பகவதியானவள் போயிருந்துட்டாங்க. கண்ணாளமை என்று சொல்லி கடற்கரை ஓரமாக ஒரு தாயானவங்க மண்டைக்காட்டு செல்வி என்று மகமாயி ஒருத்தி சென்று அமர்ந்திருக்கின்றாள். அப்படி 6 பேர் அமர்ந்த போது இன்னொரு அம்மா எங்க போயிருக்காங்க தெரியுமா? எங்க? இந்தியாவின் தென் எல்லையாக இருக்கின்ற முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியிலே கன்னி குமரி பகவதியாக கிழக்கு முகமாக தவக்கோல நாயகியாக நின்று தவம் இருக்கின்றாள். சரி, அப்படி 7 பெண்களும் 7 இடத்திலே சென்று அமர்ந்த போது பார்த்தார் பகவான். அப்படி பார்வதி பார்த்து சொல்லுகிறார், என்ன பார்வதி, என்னம்மா? தாரதநாதிகளை கொண்டு வாரும் என்று சொல்லி 7 பெண்களை பிறகு செய்து அனுப்பினோம். சரி, இன்னும் வர காணலியம். இறைவா, நீங்கள் பயப்பட வேண்டாம். அதாவது இந்த தாரதம் தலையேற்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு பெண்ணானவள் இருக்கின்றாள். யார் இருக்கிறா? மதத்தாரை மதமடக்கும் மணி பத்திரகாளி அம்மை. சரி, இலங்கை மாகாளி என்று இணை பத்திரகாளி என்றும் அந்த வட்ட பத்திரகாளி அம்மனை பிறவி செய்து விட்டீங்கன்னு சொன்னா தாரதம் தலையேற்று வருவாள். அப்படியா? அம்மாவை பிறவி செய்வதற்கு தாங்கள் மனம் இறங்க வேண்டும். ஆகட்டும் என்று உரைத்த போது அப்படியே தேவர்களையும் வரவழைத்தார். அப்ப தேவர்களே என்ன பாருங்கள், சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒன்றாகவே சேர்ந்து திருப்பார் கடலிலே சென்று தெய்வாமிர்தம் கிடைக்க வேண்டும். எந்த பொருள் பிறந்தாலும் அப்படியே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்கப்பா. ஆகட்டும் பகவானே, சென்று வருகிறோம். ஆகட்டும் என்று சொல்ல தெய்வாதி தேவர்களானவர்கள் திருப்பார் கடலிலே வந்து சரி ஆளிதனை ஒரு தாளியாக சமைத்து மந்திரகிரி மலையை மத்தாக பாவித்து வாசு என்று சொல்லக்கூடிய வாமை கொண்ட கைராகவே போது சரி இழுத்து பிடித்து அமிர்தமானது கிடைக்கிறார்களா? அப்படி அமிர்தமானது கிடையக்கூடிய நேரத்தில் முதல் கிடைந்த அமிர்தத்திலே மூத்தவள் வந்தே பிறந்தாள், தான் பிறந்தாள். முதல் கிடைந்த அமிர்தத்திலே மூத்தவள் வந்து பிறந்தாள், தான் பிறந்தாள். பிறந்த நல்ல மூத்தவளை பொன்னரனார் அருகளை அப்படி கூடு. வாரம்பிள்ளா மூத்தவளை வார்த்தை ஒன்றே சொல்ல கேளாய் வாரம்பிள்ளாய் மூத்தவளை வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய் கொல்லாதவர் இடமதிலே அம்மா போயிருப்பாய் மூத்தவளை அப்படி போடு. பின்னும் அந்த தெய்வார்கள் பேரமேதோ நான் கடைந்தான், அவர் பேரமேதோ தான் கடைந்தான். இரண்டானே அமிர்தத்திலே லட்சுமியால் தான் பிறந்தாள். பிறந்த நல்ல லட்சுமி புரிசடையோ நறுகளைத்தான் வாருமில்லாய் இளையவளை வார்த்தை ஒன்றே சொல்ல கேளாய். நல்லோர்கள் இடமதிலே நாள்தோறும் குடியிருப்பாய் என்றுரைத்தேன் தெய்வாரை ஏவிடவே கடிதாக பெண்ணு வந்த தெய்வாரெல்லாம் அவர் பேரமேதோ தான் கடைந்தார். இந்த பெண்ணு வந்த தெய்வார்கள் பேரமேதம் தான் கடைந்தார். அப்படி தெய்வாதி தேவர்கள் வந்து அமிர்தம்
பாண்டவர்களுடைய முதல் கிடைந்த அமிர்தத்திலேயே மூத்தவள் என்று சொல்லப்பட நித்ரா தேவி மூதேவி வந்து பிறக்கிறார். ஆமா, மூதேவியை அழைத்துக் கொண்டு பகவான் முன்பில் விட்டாங்க. அப்படி சரி பார்த்தார். பகவான் சொல்ற, அம்மா என்ன சொல்ற, மூத்தவளை சொல்லுங்கள், உனக்கு இங்க இடம் இல்லை. அப்படி நீ போயிட வேண்டியதான், அங்க போயிட வேண்டியதான். எங்க போக வேணும்? அதாவது பொல்லாத ஒரு இடத்திலே சென்று குடியிருக்க வேண்டும். அப்படியாகட்டும். நீ இருக்கிற உங்க முகத்தை பார்த்தா தனியா தெரியணும், அப்படியே உறைஞ்சு இருக்கணும். ஆமா ஆமா, இருள் உறைஞ்சு போய் சிரிக்கவும் மாட்டான். ஆமா, எப்ப பாரு லட்சம் தாரன்னு சொன்னாலும் சிரிப்பு வராது. லட்சம் தாரன் கோடி தாரன் சொன்னாலும் சிரிப்புன்னா வராது, வரக்கூடாது. அப்படி இருக்கணும். ஆகட்டும் சுவாமி என்று மூத்தவளையே அனுப்பி வைக்க. சரி, இரண்டாவது நாள் அமிர்தம் தேவர்கள் கடைந்தார்கள். இரண்டாம் அமிர்தத்திலே லட்சுமியானவள் வந்து பிறந்தாளா. ஆமா, லட்சுமி அழைத்துக் கொண்டு பகவான் முன்பில் விட பார்த்தார். பகவான் சொல்றார், என்ன அம்மா லட்சுமி, நல்லோர் உள்ளத்திலே நாளும் சென்று குடியிருப்பாய். சரி, வில்லதிலும் விளக்கதிலும் வீட்டிருப்பாய் லட்சுமி. ஆகட்டும் ஆகட்டும் என்று சொல்லி அந்த லட்சுமியானவளை அனுப்பி வைத்த நேரத்தில் மீண்டும் மூன்றாவது நாள் வந்து அமிர்தமானது கிடையக்கூடிய நேரத்தில் மூன்றாம் நாள் அமிர்தத்திலே மதகரி தான் பிறந்திடுமா பிறந்திடுமா. மூன்றாம் நாள் அமிர்தத்திலே அமிர்தத்திலே அந்த மதகரி தான் பிறந்திடுமா பிறந்திடுமா. பிறந்த மத யானை தன்னை அந்த யானை தன்னை சிவன் தான் நினைத்து அறந்தலைக்க சிவனிடத்தில் சிவனிடத்தில் அடியிறையாய் கொண்டு வைத்தார் கொண்டு வைத்தார். அரண்மனைக்க சிவனிடத்தில் அடியிறையாய் கொண்டு விட்டார் கொண்டு விட்டார். மதையானை தொலி முறித்தே மகதேவர் புனைந்து கொண்டார் அப்படி போடு. பெண்ணும் மந்தை தெய்வாரெல்லாம் பேரமீதோ தான் கிடைத்தார். பெண்ணும் மந்தை தெய்வாரெல்லாம் பேரமீதோ தான் கிடைத்தார். நாலா நாள் அமிர்தத்திலே வரிப்புலி தான் பிறந்திடுமா பிறந்திடுமா. வரிப்புலி தோலுரித்து மகதேவன் உடுத்து கொண்டார் மகதேவன் உடுத்தி கொண்டார். ஐந்தானே அமிர்தத்திலே ஐந்துதலை நாகம் பிறக்கே. ஆடர ஒந்தனை எடுத்து அந்த அரணார்க்கு கொடுத்து விட்டார். ஆபரண மாலையாக ஆதிபரன் அணிந்து கொண்டார். பின்னும் அந்த தெய்வாரெல்லாம் பேரமீர்தான் தான் கிடைந்தார். ஆரானை அமிர்தத்திலே ஆனைகளை மழுவிறக்க யாராரே அமிர்தத்திலே மழுவிறக்க மழுவை தான் எடுத்து மகதேவர்க்கு கொடுத்து விட்டார். மழுவை தான் எடுத்து
கரத்தில் தரித்து கொண்டான் அந்த பெண்ணும் அந்த தெய்வாரல்ல வேறமேதோ நான் ஏழானாள் அமிர்தத்திலே இடபம் வந்து விரந்திடுமா இடபம் என்ற காலையில் மேல் ஏறி கொண்டார் ஈஸ்வரனா எட்டானே அமிர்தத்திலே எட்டானே அமிர்தத்திலே எட்டான அமிர்தத்திலே எட்டான அமிர்தத்திலே கட்டழகல் வேதாளை நாக்குக்கு நாக்ககலோ நானூறு காதவழி நாக்குக்கு நாக்ககலோ நானூறு காதவழி மூக்குக்கு மூக்ககலோ 300 காதவழி நாக்கு முக்கு மனை போலே நகிலனொரு வேதாளை நாக்கு முக்கு மனை போலே நகிலனொரு வேதாளை இடமுடைய கடலதிலே இவன் வந்து பிறந்த போதே இடமுடைய கடலதிலே இவன் வந்து பிறந்த போதே கண்ணதை வர்மின பதறி காரியமாயேது சொல்வார் கண்ணதை வர்மிக பதறி காரியமாயேது சொல்வார் கடலதிலே இவனை விட்டால் கடலேழும் குடித்திடுவார் கடலதிலே இவனை விட்டால் கடல் ஏழும் குடித்திடுவார் நாடதிலே இவனை விட்டால் நருள் சேதம் முடித்திடுவார் நாடதிலே இவனை விட்டால் நருள் சேதம் முடித்திடுவார் காட்டானை வெறுவனத்தில் கட்டழகன் வேதாளையே கட்டழகன் வேதாளையை கால்தனையும் கைதனையும் கட்டி வைத்து தெய்வாரெல்லாம் கால்தனையும் கைதனையும் கட்டி வைத்து தெய்வாரெல்லாம் நாக்கதிலே சூலம் நாட்டி நடுவனத்தில் இருத்தி வைத்தார் நாக்கதிலே சூலம் நாட்டி நடுவனத்தில் இருத்தி வைத்தார் பெண்ணும் அந்த தெய்வார்கள் பேரமீதோ தான் கிடைந்தார் பேரமீதோ தான் கிடைந்தார் 9 அமிர்தத்திலே உற்ற வெந்நீர் தான் பிறக்க 9 அமிர்தத்திலே உற்ற வெந்நீர் தான் பிறக்க திருவெண்ணீர் தனை எடுத்து சிவனாரும் பூசிக்கொண்டார் திருவெண்ணீர் தனை எடுத்து சிவனாரும் பூசிக்கொண்டார் பெண்ணும் அந்த தெய்வாரெல்லாம் பேரமிர்தம் தான் கிடைய 10 நாள் அமிர்தத்திலே பாரநஞ்சு பிறந்திடுமா 10 நாள் அமிர்தத்திலே பாரநஞ்சு பிறந்திடுமா நஞ்சு வந்தே பிறந்த போதே நடுங்குதல்லோ தெய்வாருக்கு நஞ்சு வந்து பிறந்த போதே நடுங்குதல்லோ தெய்வாருக்கு இப்படி இலகுடனே 3வது நாள் அமிர்தம் கிடையாது. ஆமா 3ஆன அமிர்தத்திலே மத கரி வந்து பிறந்ததா. கரீன் என்று சொல்லப்பட்ட யானை வந்து பிறக்கின்றது. சரி, யானையை கொண்டு பகவான் முன்பு விட்டாங்க. ஆமா, பகவான் யானையின் தொடையை உரித்து ஆசனத்தின் மீது விரித்து சரி அதன் மீது ஏறி அப்படி அமர்க்களமா அமர்ந்து கொண்டார்கள். 4ஆன அமிர்தத்திலே வரி புலி வந்து பிறந்ததா. புலியை கொண்டு பகவான் முன்பை விட புலியின் தோலை உரித்து அதை எடுத்து ஆடையாக அணிந்து கொண்டார்கள். 5ஆன அமிர்தத்திலே ஆடரவம் வந்து பிறந்ததா. அரவன் சொன்னா பாம்பு வந்து பிறக்குது. பாம்பு, அந்த பாம்பை கொண்டு பகவான் முன்பை விட சரி நினைத்தார் பகவான் இதை வீணாக்க வேண்டாமே என்று. ஆமா, அந்த அரவத்தை எடுத்து தனக்கு ஆபரண மாலையாக கழுதி சுத்தி போட்டுட்டாங்க. 6ஆன அமிர்தத்திலே மான்மழு வந்து பிறக்கிறதா. மான்மழுவை மாதொரு கை மழுவொரு கை தனக்கு ஆயுதமாக தரித்துக் கொண்டார்கள். சரி, 7ஆன அமிர்தத்திலே இடபம் என்று சொல்லக்கூடிய காளை வந்து பிறக்க அந்த காளையை கொண்டு பகவான் முன் விட்டபோது நினைக்கிறாரு, என்ன இந்த காளையை நமக்கு வாகனமாக அமைத்துக் கொண்டால் என்ன? உலகத்துல எவ்வளவோ வண்டி வாகனம் எவ்வளவு வேகமா போகுது. இந்த காளையை மட்டும் எனக்கு வாகனமா வச்சுட்டோன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல போகாது. ஆமா, இன்சூரன்ஸ் டாக்ஸி கிடையாது. ஆமா, எப்படி அடிச்சாலும் ஓடவும் செய்யாது, ஒரு அளவுக்கு மேல ஓடாது. ஆமா, ரொம்ப வழி போக வேண்டாம். ஆமா, செலவு கொஞ்சம் மிச்சம். ஆமா, அப்படி என்று எண்ணி
அந்த காளை தனக்கு வாகனமாக அமைத்துக் கொண்டார் பகவான். மீண்டும் 8வது நாள் அமிர்தமானது கிடையக்கூடிய நேரத்தில் சரி 8ஆன அமிர்தத்திலே கட்டழகன் வேதாளை வந்து பிறந்தான். அந்த வேதாளை தோற்றம் எப்படின்னு சொன்னா, எப்படி நாக்குக்கு நாக்குகளை 400 காதவழி, மூக்குக்கு மூக்குகளை 300 காதவழி, தோளுக்கு தோளதெல்லாம் 96 காதவழி, அப்படியே நிமிர்ந்து நடந்தால் வானம் தட்டுகிறதுன்னு சொல்லி சரி குனிஞ்சு வர்றாரு இந்த வேதாளை. பார்த்தார்கள் வேதாளையானவர். வேதாளையை கொண்டு பகவான் முன் விட பகவான் சொன்னாரு, என்ன சொல்றாரு, தேவர்களே ஐயா இந்த வேதாளை இப்ப நமக்கு தேவையில்லை, அப்படி தேவைப்படும் போது அழைத்துக் கொள்ளலாம். பெருமத்தின் நாக்கில சூலத்தை நாட்டி கட்டி வைங்கோ. அப்படி ஆகட்டும் ஐயா. அப்படி அந்த வேதாளையானவனை கட்டி வைத்த போது சரி 9வது நாள் வந்த அமிர்தம் கிடைய திருவண்ணீர் வந்து பிறந்ததாம். தீராத விருதி இருக்கும் திருவண்ணீரை எடுத்து பகவான் மேனி எங்கும் சிவசிமானி பூசிக்கொண்டார்கள். மீண்டும் 10வது நாள் அமிர்தமானது கிடையக்கூடிய நேரத்திலே 10ஆம் நாள் அமிர்தத்திலே வார நஞ்சு வந்து பிறக்கிறது. நஞ்சை கண்டு தேவர்கள் நடுக்கமுற்று என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தால், நஞ்சு வந்தே பிறந்த போதே, நஞ்சு வந்தே பிறந்த போதே நடுங்குதல்லோ தெய்வார்க்கே, நஞ்சு வந்து பிறந்த போதே, நஞ்சு வந்து பிறந்த போதே நடுங்குதல்லோ தெய்வார்க்கே, கடலதிலே விட்டாலோ கடலதிலே விட்டாலோ கடலேனோ நான் குடிக்கும். அப்படி ஒரு நாடதிலே நஞ்சை விட்டால், நாடதிலே நஞ்சை விட்டால் அருள் சீர முடித்திடுமே. நாடதிலே நஞ்சை விட்டால், நாடதிலே நஞ்சை விட்டால் அருள் செய்த முடித்திடுமே. திருவாத்திலை வரித்தே, திருவாத்திலை வரித்தே அபிஷேகமாய் கட்டுவாரா, திருவாத்திலை வரித்தே, திருவாத்திலை வரித்தே அபிஷேகமாய் கட்டுவாரா, ஆவியாக கட்டியல்லோ அடியிறையாய் கொண்டு வைத்தார், வந்து வைத்தார்கள் கோலமுள்ள சிவனிடத்தில் நஞ்சையரல் நட்ட போதே, நஞ்சையரல் நட்ட போது நாயகனார் கோபம் கொண்டார். 10வது நாள் அமிர்தத்திலே வார நஞ்சு வந்து பிறந்ததாம். நஞ்சை கண்டு இந்த தேவர்கள் நடுக்கமுற்று சரி பயந்து போய் என்ன செய்வது ஏது செய்வது நிறைய பிறந்திருப்பது ஆலகார விஷம் அல்லவா. ஆமா பயந்தே நினைக்கிறாங்க, இதுவரைக்கும் பிறந்த பொருள் அத்தனையும் யார்கிட்ட கொண்டு கொடுத்தோம், பகவான் கொண்டு கொடுத்தோம். அப்ப இதுவும் அவருக்கு தானே சொந்தம். அப்படி திருவாத்தி இலை பறித்து வந்து இந்த நஞ்சை வைத்து பொட்டணமாக கட்டி அபிஷேக பொருளாக கருதி பகவான் முன்னவன் வச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி கொண்டு வைத்து விட்டு சென்ற நேரத்தில் நினைத்தார் பகவான் பார்த்தார்கள், என்ன ஐயோ இதுவரைக்கும் தேவர்கள் 1 முதல் 9 நாள் வரைக்கும் அமிர்தம் கிடைச்சிருக்காங்க. இன்னைக்கு 10வது நாள் ஏது பொருள் கொண்டு வந்தாலும் பகவானே இந்த சீதேவி வந்து பிறந்திருக்குது, மூதேவி பிறந்திருக்குது, யானை புலின்னு சொல்லி ஒவ்வொரு பொருளா சொல்லிட்டுல போனாங்க, பேரை சொல்லி வச்சிட்டு போனாங்களே. ஆனா இன்னைய தினத்திலே ஏது ஒரு வார்த்தையும் சொல்லாமல் போறாங்கன்னு சொல்லி என்ன காரியம்னு சொல்லி எட்டி பார்த்தாங்க. பகவானுக்கு முன்பாக திருவாத்தியிலே ஆலகால விஷம் இருப்பதை பார்த்தார்கள். நினைக்கிறாரு, ஆகா இதுவரைக்கும் அந்த பொருள் அத்தனையும் நம்ம ஏற்றுக்கொண்டோமே, இதை மட்டும் ஏன் நம்ம வீணாக்க போறது, உண்மைதானே, அது மட்டும் இந்த பொருள் நம்ம உலகத்துல போட்ட உலகம் தாங்குமா, தாங்காது இல்லையா.
அப்படி என்று சொல்லி கோபம் கொண்ட நேரத்தில் குருவரனார் என்ன செய்கிறார் என்று பார்த்தார். கோபம் கொண்டார் ஈஸ்வரனாரோ, கோபம் கொண்டார் ஈஸ்வரனாரோ, குவலைய மட்டும் கிடகிடகிடனே, குவலைய மட்டும் கிட்டு கிட்டு கிட்டனே, ஆகம் கொண்டால் இப்படி உண்டோ, ஆகம் கொண்டால் இப்படி உண்டோ, அரனுடைய திருநயன மதிலே, அரனுடைய திருநயன மதிலே, நஞ்சினை கொண்டு கோபமே கொண்டே, நஞ்சினை கண்டு கோபம் கண்டு, நாயகனாரே உண்டார போதே, நாயகனாரே உண்டார் அப்போதே, கண்டிருந்த உமை பார்வதியாளோ, கண்டிருந்த உமை பார்வதியாளோ, கண்டத்தை உடனே எட்டி பிடித்தாள், எட்டி பிடித்தாள், சுந்தர நாருட தொண்டை அதிலே, சுந்தர நாருட தொண்டை அதிலே, தோகை உமையவள் தொட்ட போது, தோகை உமையவள் தொட்ட போது, சீரி சினத்தார் ஈஸ்வரனாரோ, சீரி சினத்தார் ஈஸ்வரனாரோ, திருக்கண் அதிலே அனலாயரியே, திருக்கண் அதிலே அனலாயரியே, ஒருகண் அதிலே அனலாயரியே, ஒருகண் அதிலே அனலாயரியே, ஒருகண் அதிலே பூவாய் சொரியே, ஒருகண் அதிலே பூவாய் சொரியே, பூவாய் சொரிந்திட நயனம் அதிலே, பூவாய் சொரிந்திட நயனம் அதிலே, பூங்கொடி பத்திர காளி பிறந்தாள், பூங்கொடி பத்திர காளி பிறந்தாள், பரம சிவனுட கோபாக்கினியில், பரம சிவனுட கொவ்வாய் கனியில், 18 ஆயுதத்தோடு பிறந்தாள், 18 ஆயுதத்தோடு பிறந்தாள், பிறந்தாள் பத்திர காளியின் அம்மை, பிறந்தாள் பத்திர காளியின் அம்மை, பிரபல மண்டமார் குறவைகள் வாணே, பிரபல மண்டமார் குறவைகள் வாணே, கைதனில் ஏதிரி சூலம் இலங்கை, கைதனிலே திரு சூலம் இலங்கை, கப்பரை மான்மலை இலங்கத்து பாராய், கப்பரை மான்மலை இலங்கத்து பாராய், 16 சடை தானும் இலங்கை, 16 சடை தானும் இலங்கை, பாடக நண்டை சிலம்பு புலமே, பாடக நண்டை சிலம்பு புலமே, நெற்றி பிறையாம் உச்சி பிறையாம், நேர்வெளி தனிலே திருவெண்பிறையாம், நேர்வெளி தனிலே திருவெண்பிறையாம், மானொரு கையாம் மழுவொரு கையாம், மானொரு கையா மழுவொரு கையா, மணிச்சூலம் ஒரு கையில் இலங்கை, 6 கொம்பையன் தேவொழியாதே, 6 கொம்பையன் தேவொழியாதே, அந்தரி ஆழ்திரு காளியன் அம்மை, பாரு கொள்ளனை வேறுக்கும் ஆனாள், பாரு கொள்ள யாருக்கு ஆனாள், பக்தி அடியார்க்கு உத்தமியானாள், உத்தமியாளாம் சித்திரரூபி, உத்தமியானாள் சித்திரரூபி, ஒன்றொடி பத்திர காளியன் அம்மை, காதிலே தங்கை தோடும் இலங்கை, காதிலே தங்க தோட்டும் இலங்கை, கையிலே வளையல் கலகல்ல கல்லனே, மாயச்சரூபி காயாமுமேனி, மாயா சொருபி காயாம்பு மேனி, அலங்கார சிங்கார அலங்காரமேனி, விண்ணுக்கு அப்பால் கண்ணுக்கும் ஆனாள், விண்ணுக்கும் அப்பால் மண்ணுக்கு ஆனாள், வைக்கும் மந்திரவாதிக்கும் அடங்காள், பக்கச்சடையாம் பகலச்சடையாம், பக்க சடையாம் பகல சடையாம், 16 சடை தானும் இலங்கை, அப்புச்சடையா அமர்ந்த முகமா, அப்பு சடையா அமர்ந்த முகமாம், ஆலிலி போலே அழகுள்ள வயரா, உச்சி பிறையாம் நெத்தி பிறையாம், உச்சி பிறையா நெற்றி பிறையாம், உயர்வெளி தனிலே திருவெண் பிறையாம், பரம சிவனுட திருநயன மதிலே, கருண சிவனுட திருநயன மதிலே, பத்திர காளியன் அம்மை பிறந்தாள், பத்திர காளிய நம்மை பிறந்தாள், பிறந்தாள் அம்மை அரணிடமாக, பெருக பேய்ப்படை தானும் வணங்க, பெருக பேய்ப்படை தானும் இலங்க, வீரபத்ரன் வைரவநாதன், வீரபத்ரன் வைரவனாதே, வேதாளை என்னும் பூதத்துடனே, வேதாளை என்னும் பூதத்துடனே, கோடி பூத படைகள் சிறுமை, கோடி பூத படைகள் சிறுமே, கொடியடை பத்திர காளியன் அம்மை, கொடியடை பத்திர காளிய நம்மை, பெருமடையானது சேவித்து வரவே, பொன்னரனார் திரு முன்பில் பத்திர மாகாளி அம்மை வந்தாள், அதாவது கோபம் கொண்டார் அந்த நஞ்சானதை கண்ட போது, சரி கோபம் கொண்டார் பகவான் அந்த நஞ்சை எடுத்து அப்படியே வாயில போட்டுட்டார். அருகிருந்த அம்மையை பார்வதியாரோ நினைக்கிறார்கள், என்ன அழகான விஷத்தை அல்லவா எடுத்து பகவான் வாயில் போட்டு விட்டார்கள், அரண் என்று பார்க்குமா இல்லை அடுத்தவர் என்று பார்க்குமா, யாராக இருந்தாலும் இந்த விஷமானது கொண்டு விடுமே என்று வாயில் போட்ட விஷமானது அப்படி கண்ணத்தை விட்டு கீழிறங்காமல், சரி அம்பிகை கண்ணத்திலே கொண்டு கை வைக்கிறாள், ஆமா அந்த நஞ்சானது கண்ணத்தை விட்டு கீழிறங்காம அப்படி கரையா படியுதான், சரி கரையாக படிந்த காரணத்தினால் நீல நிறமாக மாறிய காரணத்தினால், ஆமா பகவானுக்கு 2 பட்ட பெயர்கள், என்ன கரை கண்டன் என்றும்
சரி, நீலகண்டன் என்று பெயர் கிடைக்கிறது. அப்படி அந்த நஞ்சானது கரு உருவாகவே வளர்ந்து அப்படி ஒரு கண்ணத்திலே தீயாயிரிய ஒரு கண்ணத்திலே பூமாய் சொரிய பூமாய் சொரிந்த நயனத்திலே பூங்கொடியால் பத்திரகாளி அம்மை வந்து பிறக்கிறாளா? அனலாயிருந்த நயனத்திலே ஆயிலையால் பத்திரமாக ஆளை அம்மை வந்து பிறந்தார்களா? பத்திரகாளி சித்திரரூபி பல பல மடவார்கள் குறமைபான பக்கச்சடை மகளச்சடை 16 சடையிலங்க மானொரு கை மழுவொரு கை மணி சூலம் ஏந்தியவளாக நெற்றி வரை உச்சி வரை நேரலைக்கு திருவிழ்கிறையா வெட்டி எடுத்து தங்கம் போன்று வேணி அரணார் உதயம் போன்று தங்க சிலை போலவே தாயாகி பத்திரமாகாளி அம்மை வந்து பிறந்தார். சரி, அவருடைய பிறந்த போது அம்மனுக்கு துணையாக வீரபத்ரன் வைரவநாதன் மீதாளை எனும் போதத்துடனே விரைவுடனே வந்து பிறந்தார்கள். சரி, கோடி பூத படைகள் சிறும கொடியிடையால் பத்திரமாகாளி அம்மை வந்து பிறந்தார்களா? ஆமா. அப்படி பிறந்து விட்ட நேரத்தில் சரி, ஆதி பகவானிடத்திலே வந்து அடிவணங்கி என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தார். என்ன வந்து சிவபொருளை 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 வணங்கி எந்த மாகாளி மாகாளி வந்து நின்று சிவபொருளை 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 வணங்கி அந்த மாகாளி மாகாளி சத்தமுடன் அடிபணிந்து சங்கரியும் ஏது செல்வாள் என்னரனை பொன்னரனே எனக்கு வரந்தாயரனே என்றிடவி பரமசிவல் 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 எதுரை பல்காளிடோ காளிடோ அப்படி போடு வரமோனக்கு வேண்டுமானால் வரமோனக்கு வேண்டுமானால் வரமோனக்கு வேண்டுமானாய் வார்த்தை கேளு மகாளி வார்த்தை கேளு வரமோனக்கு வேண்டுமானாய் வரமோனக்கு வேண்டுமானாய் வார்த்தை கேளு மாகாளி வார்த்தை கேளு மாகாளி வடவாய் மோகவானதிலே வளருகின்ற அக்கினீதோ அக்கினீதம் தழுவி வந்தாள் அழியாதவரம் இடமோடைய சிவன் முதலை இடமோடைய சிவன் முதலை இடமுடைய சிவன் முதலை தண்டனிட்டு ஏதே சொல்வாள் தண்டனிட்டு சொல்வார் ஆதிவரனிடத்தில் வருகிறார்கள் மாகாளியம் ஐயா கரைக்கின்ற பகவானே என்ன நீங்கள் பிரவி செய்தீர்கள் அல்லவா? எதற்காக பகவானே பிரவி செய்தீர்கள்? 7 கடலுக்கு அப்பாலே கோட்டையிட்டு இருமாப்போடு ஆண்டு வரும் நான் தாரதநாதிகள் பார்வதிக்கு கொடுத்து வந்த கப்பத்தை நிறுத்தி விட்டான். ஆமா. அதை தவிர்த்து தேவர்களை பிடித்து சிறையில் வைத்து கொடுமைக்கு மேல் கொடுமை இடுக்கன் செய்து வருகிறார். ஆகையினால் நீ சென்றேன் தாரதன் தலையறத்தை தேவர்கள் சிறை மீட்டு வர வேண்டும். அதாவது தாரதன் தலையறத்தை சிறை மீட்டு வர வேண்டுமேயானால் எனக்கு அதிகமான வரமெல்லாம் வேணும் சுவாமி. என்ன பத்திரகாளி உனக்கு வரமானது வேண்டும் என்று சொன்னார். அதாவது வடகையிலேயே வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அக்கினி தூணை தழுவி வந்தா என்று சொன்னார். உனக்கு தேவையான வரங்களை நான் கொடுப்பேன். ஆகட்டும் என்று உரைத்து விட்ட நேரத்தில் அக்கினி தூணை தழுவி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தாயாகிய பத்திரமாகாளி அம்மையானவர்கள் வடகிலாசபுரத்தை நோக்கி வெளியிடந்து வருகிறார்களா? ஆமா. அப்படி வரக்கூடிய நேரத்தில் படவாய் மோகோந்தான் நோக்கி மாகாளி வழி நடந்து
தூண் அக்கினி காளோபத்ரே காளி அம்மை காளி அம்மை வல்லமையாய் தழுவோ வாழா தழுவு வாழாம் அக்கினியை தழுவியல்லோ தழுவியல்லோ அக்கினியை தழுவி எல்லோ ஆதிபரல் இடத்தில் வாராள் இடத்தில் வரா அப்படி போடு ஓடோடி வருகிறார்கள் மாகாளி அம்மை சரி. வடகிலாசபுரத்தில் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆமா. சரி. அக்கினிதன் அப்படி வானத்துக்கு பூமிக்கு அப்படி கொழுந்து விட்டு எரியுது சரி பார்த்தார்கள் ஓடோடி வந்தார்கள் ஆமா அக்கினி தோணி வந்து தழுவினார்கள் வல்லமையாக இந்த அக்கினி தழுவிக்கொண்டு மாகாளி மணி பத்திரகாளி அம்மையானவள் அப்படி நேராக பகவான் முன்பிலே வருகிறார்கள் அப்படி அக்கினி தோணி தழுவி வந்தேன் ஆதி வர வரந்தாரும் என்று அந்த ஆதி பகவானுடைய பாதத்தில் வந்து விழுந்து சரி. அக்கினி தொண்டழுவி வந்தே தழுவி வந்தே தழுவி வந்தேன் அரணாரை இப்பொழுது இப்பொழுது அக்கினி தொண்டழுவி வந்தேன் தழுவி வந்தேன் யாரே இப்பொழுது இப்பொழுது எந்தனுக்கு அறியவரும் 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 ஈஸ்வரரை தாருமையா தாருமையா குந்தனுக்கு வரமதிதா 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 ஓவியமே சொல்ல கேளாய் சொல்ல கேளாய் எனக்கு வரமதுதான் வரமதுதான் ஓவியமே சொல்ல கேளாய் சொல்ல கேளாய் புட்டாபூரோ ஆனதிரே ஆனதிரே புகழுடனே கோட்டையிட்டு புட்டாபுரோ ஆனதிரே ஆனதிரே புகழுடனே கோட்டையிட்டு சட்டமுள்ள படையுடனே 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 சங்கரியே நீ வாழ்ந்தே நீ வாழ்ந்தே அப்படி போடு அட்டதிக்கும் புகழ்ந்திடவே 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 அன்பர்களை இடையேற்றி அட்டதிக்கும் புகழ்ந்திடவே புகழ்ந்திடவே அன்பர்களை இடேற்றி இடேற்றி துட்டர்களை சங்கரிக்கு சங்கரித்து உயவரோ தந்திருந்தார் அப்படி போடு கொட்டையிட்டு வாழ்ந்திருக்கேன் இடையே மாகாளி நாட்டமுடன் போவேனவே அந்த நாயகியோம் ஏதூரை பாலமுண்டீஸ்வரரே அம்மையுமை வங்காளா நான் கால்நடையாய் போவேனோ நான் கால்நடையாய் போவேனோ ஏதனத்த புட்டா முரமதிலே கால்நடையாய் போவேனோ கால்நடையாய் போவேனோ ரத்த புட்டா புறமதிலே ஏறி போக வாகனங்கள் என்னரனே தாரும் என்றார் ஏறி போக வாகனங்கள் என்னரனே தாரும் என்றாள் மாறியாடும் பெருமாளும் மங்கையற்கு ஏது சொல்வாள் மாறியாடு பெருமாளும் மங்கையர்க்கு ஏது சொல்வாள் மாயவனார் வருந்தேறி மயிலேறி வடிவேல பேருலகில் மொத்த மகன் பெருச்சாளி ஏறுகிறான் பேருலகில் மூத்த மகள் பெருச்சாளி ஏறுகிறாள் ஆதிசக்தி ரதமேறி அன்னமத
வராமல் நாமும் ஒரு மாடேறி நாட்டை அரசாளுகிறோம். நானும் ஒரு மாடேறி நாட்டை அரசாளுகிறேன். உந்தனக்கு வாகனங்கள் உந்தனக்கு வாகனங்கள் உடமையுடன் சொல்ல கேளாய். அப்படி அதாவது ஆதிவரன் இடத்திலே பத்திரமாகாளி எம்மையானவர்கள் வந்த போது சொல்றாங்க, கரைக்கின்ற பகவானே, அதாவது நீங்க சொன்னது போல சரிசுரத்திலே வந்து அக்கினி துணை தழுவி வந்தேன் ஆதிவர வரந்தாரும் வரந்தாருன்னு கேட்ட போது சரி ஆதி பகவான் சொல்கிறார், இத பாருமா மாகாளி, நான் சொன்னது போல அக்கினி துணை தழுவி வந்துட்ட இல்லையா, சரி வரம் தர வேண்டுமே. ஆனால் அதாவது நீ கேட்ட வரமெல்லாம் நான் சொல்றேன், கவனமா கேட்டுக்க. சரி ஒட்டாபுரமானதிலேயே புகழுடனே போக வரம். சரி கோட்டைக்கு எதிர்கோட்டை குணமுடனே ஓட வரும். அந்த கோட்டையிலே நீ இருந்து குணமுடனே வாழ்ந்திருக்க வர வேண்டும். சரி சட்டமுள்ள படையுடனே சங்கரியே நீ வாழ்ந்து அட்டதிக்கும் புகழ்ந்திடவே அன்பர்களை ஈடேற்றி சரி நல்ல முறையில் நீ வாழ்ந்திருக்க வர வேணும். சரி வர வேணும் என்று அதை கேட்ட வரமெல்லாம் கொடுத்தார். அவருடைய வரமானதை கொடுத்து விட்ட நேரத்தில் சரி பார்த்தார்கள் உடனடியாக மாகாளி அம்மையானவர்கள். சரி பத்திரமாகாளி அம்மையானவர்கள் உடனடியாக வந்து ஆதி பகவானிடத்திலே சொல்கிறார்கள், இருக்கின்ற பகவானே, நீங்க சொன்னது போல எனக்கு மாறாத வரந்தாரும் அங்காத பெயர்தாரும் கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையுடன் தாரும் என்று உரைத்தாராம். சரி ஆகட்டும் என்று உரைத்து அந்த மாகாளி அம்மையானவர்கள் ஆதி பகவான் பாதத்திலே வந்து விழுந்து சரி ஆதி பகவானை அடி வணங்கினார்களாம். என் தாயாயே பத்திரமாகாளி அம்மையானவர்கள் சரி ஆதி பகவான் இடத்திலே வந்து அழியாத வரங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு அங்கிருந்து வெளிக்கிடந்து ஒட்டாபுரமானதிலே வந்து பொற்கொடியால் இருக்கிற போது 7 கடலுக்கு பால் இரும்பாலை கோட்டையிட்டு எதிரி ஒருவர் இல்லாமல் இருந்து உலகத்தை மாப்போடு ஆண்டு வந்தானே தாரதன். அவன் செய்கின்ற கொடுமைகளை தாங்க முடியாமல் தேவாதி தேவர்கள் எல்லாம் சரி அந்த ஆதி சிவனை வந்து முறையிட்டார்கள், பகவானே, நாங்கள் படும் துயரம் உங்களுக்கு தெரியவில்லையா இறைவா? தாரதராதிகள் 7 பேருக்கு வேண்டாத வரங்களை எல்லாம் கொடுத்து விட்டீர்கள், அவர்கள் வரங்கள் வாங்கிவிட்டு எங்களை கொடுமை செய்கிறார்கள் சுவாமி. அப்பா தேவர்களே, என்ன ஒன்றுக்கும் கவலைப்படாதே. சரி அந்த தாரதன் தலையறைக்கு வேணுமே. ஆனால் ஒட்டாபுரமானதிலே அமர்ந்திருக்கின்றாலே பொற்கொடியால் பொங்கொடி பத்திரமாகாளி அம்மை மாகாளி அழைத்து வந்து தாரதன் தலையறைக்கு சொல்லுங்கள். பார்த்தார் பகவான், எப்பா ஏ தூதுவா, என்ன தூதுவா, நீ உடனடியாக சென்று நான் சொன்னதாக சொல்லி அந்த புட்டாபுர காட்டிலே கோட்டையிட்டு வீட்டிருக்கின்றாளே அம்மை பத்திரகாளி, அவளிடத்திலே சொல்லி தாரதன் தலையறுத்து வர சொல். ஆகட்டும் என்று உரைத்த போது சரி மாகாளி அம்மையை அழைக்க வேணுமே என்று தூதுவன் ஓடோடி வருகிறான். ஒட்டாபுரமானதிலே வந்து பத்திரமாகாளி அம்மை இடத்திலே வருகிறான். தாயே மாகாளி அம்மா, என்னப்பா? அதாவது பரமசிவன் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன? தாரதநாதிகள் 7 கடலுக்கு அப்பாலே கோட்டையிட்டு வாழ்ந்து வர்றாங்க. ஆமா, தேவர்களை பிடித்து சிறையில் வைத்து கொடுமை செய்யறாங்க. சரி அங்கே நீங்கள் சென்று தாரதன் தலையறுத்து வர வேண்டுமா, தேவர் சிறை மீட்டு வர வேண்டுமா? ஆமா பகவான் சொன்னாரா? ஆகட்டும் என்று உரைத்த போதே தூது வந்த சொல் கேட்டி துடியிடைகள் மாகாளி, தூது வந்த சொல் கேட்டி துடியிடைய மாகாளி, பூதப்படை தனிலேறி புறப்பட்டலைகளேறி, பூதப்படை தனையேறி புறப்பட்டு வாழ்கலையேறி, நாள் செய்யுடன் சென்றாளி சமுத்திரத்தில் அலவாய்க்கரை ஓரும் அம்மன் படை கூட்டமிட, அலவாய்க்கரை ஓரும் அம்மன் படை கூட்டமிட, கடல் கடந்து போவதற்கு காலேறே மாட்டாமல், கடல் கடந்து போவதற்கு காலேறே மாட்டாமல், அடலுடைய காளிபடை அலைதட கரையோரும், அடலுடைய காளிபடை அலையுள்ள கடல் ஓரும், கண்டு நின்று மாகாளி கையமர்த்தி நாள்படையை, கண்டு நின்று மாகாளி
கையமர்த்தினாள் படையை. வெற்றிரையின் அருகாக வேதாளை தன்னை அழைத்தாள். வெந்திரையன் அருளாலே வேதாளை தன்னை அழைத்தாள். இளபமணி மார்பா வேதாளை போதத்தானே திரைகடலை கடப்பதற்கு சிரத்தை இல்லை படைகளுக்கு திரைகடலை கடப்பதற்கு சிரத்தை இல்லை படைகளுக்கு. நல்ல தண்ணீர் கடல் வரைக்கும் நாக்கால் பாலம் போடும் என்றார். நல்ல தண்ணீர் கடல் வரைக்கும் நாக்கால் பால போடும் என்றாள். வெள்ளலாமை அங்கு சென்றால் மீண்டிடலாம் கரைதனிலே. வீரபத்ரகாளி சொல்ல வேதாளை ஏது சொல்வாய். வீரபத்ரகாளி சொல்ல வேதாளை ஏது சொல்வாய். பார்பொழுதும் ஆண்டவளே பத்திரமாகாளி அம்மா. பார்பொழுதும் ஆண்டவளே பத்திரமாகாளி அம்மா. தாங்கோடையே மூக்கை எட்டி மூக்கை எட்டி கடவுதற்கோ நீளாதே காக்க மூடல் மூக்கை எட்டி மூக்கை எட்டி கடவுதற்கும் ஏலாது. தூதுவனின் வார்த்தை தட்டாத மாகாளி அம்மையானவள். மாகாளி பூத படைகளை திரட்டிக் கொண்டு கலையேறி வருகிறாள். ஆமா, நேராக அளவாய் கரை ஓரமாக வரும்போது இந்த படைகள் எல்லாம் கடலுக்குள் குதிக்கும் பாருங்க. சரி, அலை அடித்து அப்படியே கரையில கொண்டு சேர்க்குது. கடல் கடந்து போவதற்கு காலேற மாட்டாமல் ஆமா கண்டு தெய்வ மாகாளி கையமர்த்தினாள் படையை. அதாவது நினைக்கின்றார்கள். நருளாலே வேதாளை வரவழைத்தாள். மகனே வேதாளே, என்னம்மா இங்க வாடா. நீ உடனடியாக இந்த 7 கடல் தாண்டி தார்தன் கோட்டை வரைக்கும் போறதுக்கு சரி உன் நாவினால் பாலத்தை போடணும்னு சொன்னா. அம்மா என்ன? அதாவது என்னுடைய நாக்கை எடுத்து என் மூக்கையே தொட முடியாது. வாக்குடைய கடலிலும் வளர்ந்திடுமா என் நாவு. அதாவது துரும்பை தூண் ஆக்குகின்ற தொழில் எனக்கு கொடுத்தா என்று சொன்னால் வால்பெரிய கடல் ஏழும் மலை வரைக்கும் நாக்கால் பாலம் போடுவேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை கேட்ட போதே அடுத்த புகழ் மாகாளி அவன் நாக்கை நீட்ட சொன்னாள். அடுத்த புகழ் மாகாளி அவன் நாக்கை நீட்ட சொன்னாள். கொடுத்ததொரு அச்சரத்தை சூலம் கொண்டு எழுதுவாளா. தடையறவே நாக்கையினி சமுத்திரத்தில் நீட்டும் என்றாள். தடையறவே நாக்கையினி சமுத்திரத்தில் நீட்டும் என்றாள். நெடிய புகழ் வேதாளை நீட்டினானே அவனாக்கே. கவியிலனை போக கடலிலனை முடித்தார் போல். படை போக கடல் ஏறி முடித்தார் போல். நவிலறிய பேய்படைக்கு நாக்காலை பாலமிட்டாள். நவிலறிய பேய்படைக்கு நாக்காலே பாலமிட்டாள். பாலமதில் குதி போட்டி படைகடலில் ஏறிடுமா. பாலமதில் குதி போட்டி படைகடலில் ஏறிடுமா. நீலவர்ண கடலதிலே நின்ற படை ஏறிய நீலவர்ண கடலதிலே நின்ற படை ஏறிய பில் ஆதாரமாக வந்த அழகு பத்திரகாளியம்மை. ஆதாரமாக வந்த ஆதிபத்திரகாளியம்மை. வேதாளை நாக்கதிலே மிதித்தாலும் எச்சி என்று. வேதாளை நாக்கதிலே மிதித்தாலும் எச்சில் என்று. மந்திரத்தின் முடுக்காலே வாகன மங்களை ஏறி அந்தரத்தில் கவனமிட்டே அப்படைக்கு முன்னே போனாள். அந்தரத்தில் கவனமிட்டே அப்படைக்கு முன் போனாள். அடுத்த புகழ் மாகாளி வேதாளை நாக்கை நீட்டு சொல்ல கொடுத்த புகழ் அத்தர அந்த அச்சரத்தை சூலம் கொண்டு எழுதுகிறாள். நாக்கையினை சமுத்திரத்தில் நீட்டும் வேதாளை அவருடைய நாவை கடலில் நீட்டின வளர்ந்து போய் நேர தாரதன் கோட்டையில முட்டி நிற்கும் போது இந்த படைகள் எல்லாம் வேதாளை நாவில ஏறுகிறது. சரி, அந்த நேரத்தில் அம்மா பத்ரகாளி அம்மா நினைக்கிறாங்க வேதாளை பெருவயறு பசி பொறுக்க மாட்டார். ஆமா ஆமா, ஒருவேளை இந்த படைகள் ஏறி செல்லும்போது நாவை உள்ள எடுத்துட்டான்னா படைகள் எல்லாம் அழிஞ்சு போகும்ல, என்ன ஆகிறது?
என்று கையில் இந்த எரிசூலத்தை கொண்டு ஓங்கி எரிஞ்சல்ல ஆமா. தாரதன் கோட்டையோடு சேர்த்து நாவல தச்சு நிக்குது. அப்படி தச்சு நிற்கக்கூடிய நேரத்தில் ஆதாரமாக வந்த ஆதி பத்திரகாளி அம்மை வேதாளை நாவிலே மிதித்தார் வெச்சிலென்று அந்தர மார்க்கமாய் கவனமிட்டு அப்படைக்கு முன்னே சென்றால் வேதாளை நாக்கில பாலம் போட்டு அப்படியே பாலம் போட்டு எப்படி வருகிறார்கள் தெரியுமா? வேதாளை நாக்கதிலே பாலோ, வேதாளை நாக்கதிலே பாலோ, வேதாளை நாக்கதிலே பாலோ, வேதாளை நாக்கதிலே பாலோ, வெட்டி கொள்ள மாகாளி வடை கொண்டு வாரா, வேதாளை நாக்கதிலே பாலோ, வேதாளை நாக்கதிலே பாலோ, சூதாடும் வேவிழி தாயார், சூதாடும் வேவிழி தாயார், தீபாவிதாறுதல் தரமறிக்க வாரா, சூலாடு வேல்விழி தாயார், சூலாடு வேல்விழி தாயார், அட்டாங்க பஞ்சாங்க வள்ளி, அட்டாங்க பஞ்சாங்க வள்ளி, அப்படி போடு, அருளானந்த வள்ளி அலங்கார ரோபி, அட்டாங்க பஞ்சாங்க வள்ளி, அட்டாங்க பஞ்சாங்க வள்ளி, தொட்டரை கொட்ட மடகி, தொட்டரை கொட்ட மடகி, தொட்டரை கொட்ட மடகி, தொட்டரை கொட்ட மடகி, தொந்தோமன காளி திரிசூலமேந்தி, தொட்டரை கொட்ட மடகி, தொட்டரை கொட்ட மடகி, ஏந்திய சோல கரத்தாள், ஏந்திய சோல கரத்தாள், அப்படி போரு, பாரிலே உலகமோ ரட்சிக்கும் வல்லை, ஏந்திய சூல கரத்தாய், ஏந்திய சூல கரத்தாய், மாந்தளிர் போலவே நிறத்தாள், மாந்தளிர் போலவே நிறத்தாள், அம்மா அப்படி போடு, மாகாளி வந்து வளைந்து கொண்டாளே, மாந்தளிர் போலே நிறத்தாய், மாந்தளிர் போலே நிறத்தாய், தேவாதி தேவர் ஒரு கோடி, தேவாதி தேவர் ஒரு கோடி, அப்படி போடு, தேவி பத்திரகாளியுட சேனை பல்ல கோடி, தேவாதி தேவர் ஒரு கோடி, தேவாதி தேவர் ஒரு கோடி, கோடி பெரும் போத படை சோழே, கோடி பெரும் போத படை சோழே, கோடி பெரும் பூத படை சூழே, கோடி பெரும் பூத படை சூழே, கொடும்பாவிதாரதன் கோட்டை கண்டு குறவை சத்தமிட்டாள், வேதாளைய நாக்குதலை வாலத்தை இட்டு அந்த வாலத்திலே மிதித்தால் எச்சி என்று சொல்லி அந்தர மார்க்கமாகவே வரந்து வருகிறார்கள் பத்திரமாகாளி நேராக தாரதன் கோட்டை கண்டு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு தெரிவிப்பதற்காக அப்படியே குறவை சத்தம் போடுறாங்களாம். பிறக்குறவையை தாருதன் கேட்டு வெகுண்டே, அம்மம்மா வெகுண்டே, விட்டனை தோதனை கிட்ட போய் பார்த்தோம் என்றா, வீரக்குறவையை தாருதன் கேட்டு வெகுண்டே, அவன்
சொன்னானே தூதனை கிட்ட போய் பார்த்துமா என்னடா பாரிட்ட தூதன் படைக்கு நிறைமுக பயந்தே அவன் பயந்து வத்திரமாய் கொட்டை கொத்தல நேரிய பார்த்தா அப்படி போடி போடு தாரதன் கோட்டையில் சம்காரம் செல்லாதே வெண்ணை பெண்ணே டெல்லி போய் என்று சரைக்காக சுற்றி விளைத்தா தாரதன் கோட்டைக்கு சப்ரமும் செல்லாதே பெண்ணே பெண்ணே நீ தப்பி போய் என்ன சார் ரக்காமலே சுற்றி வளைத்தா என்று வலது தொடையை தட்டி அப்படி தட்டி வாய்த்தரம் கொண்டு மண்டையில் கல் கொண்டு எறிந்தார் அப்படி தாரதனின் கோட்டையானது கண்டு வீரகுரவை போட்ட நேரத்தில் இந்த குறவு சித்தம் காதுல கேட்ட போது பார்த்தான் தாரதன் சொல்றான் என்ன சொல்றான் ஏ அழகர்தா ஏ மந்திரியாரே ஏதாவது வெளியில குறவு சித்தம் கேக்குது ஆமாடா ஆமா ஏது காரணம் என்ன காரணம் போய் பார்த்துட்டு வான்னு சொன்னான் குறை போனா பெண்களாக தான் இருக்க வேண்டும் ஆமா என்னை கோட்டைக்கு அதாவது படைக்கு எதிர்போக பயந்து பத்திரமாய் கோட்டை கொத்தளம் ஏறி மேறன்னு பாக்குறான் ஆமா பார்க்கிற போது காளி படை நடத்தி வந்திருப்பதை பார்த்தா என் மன்னவா என்ன அதாவது முன்னால 7 பேர் வந்தாங்க வந்தவங்க போயிட்டாங்க ஆமா ஆனா இப்பொழுது ஒரே ஒரு பெண்ணானவள் காளியானவள் ஆமா பூத படைகள் பேய் படைகளை திரட்டி கொண்டு வந்திருக்கிறா போரிக் கொண்டிருக்கிறா அதாவது 7 பேரும் போருக்கு வந்தீங்க நம்மள ஜெயிக்க முடியலையே இந்த ஒரு பொண்ணு எப்படி நான் ஜெயிக்க போறா இவளை பார்க்கும்போது வித்தியாசமா தெரியுது மன்னா ஒரு பொண்ணு தானே வந்திருக்கிறா ஆமா. நீ போடாம இருக்கு சரி அதாவது இந்த தாரதனுடைய படைக்கு தளபதியாக தலகர்த்தன் வர்றான் சரி இந்த பத்ரகாளி அம்மனுடைய படைக்கு தளபதியாக சித்திரக்கன்னின்னு சொல்லப்பட்ட பெண்ணானவள் வருகிறாள் அந்த சித்திரக்கன்னி இருவருடைய படைகள் வந்து மோதுகின்றது எப்படி மோதுகிறது தெரியுமா எப்படி? தத்தி தத்தியாக பட்டை கோட்டையை வளையே தத்தி தத்தியாக படை கோட்டையை வளையே தாரதன் படைக்கு தள்ள கர்த்தன் வந்து நின்றான் தாரதன் படைக்கு தல கர்த்தன் வந்ததிர்த்தாள் 10 லட்சம் கோடி படை சுற்றி வந்து நிற்க பத்திரகாளி தூது விட்ட சித்திரகன்னி வந்தாள் பத்திரகாளி தூது விட்ட சித்திரகன்னி வந்தாள் வெந்தையுடன் அந்தரத்தில் வந்து நின்று சொல்வாள் வெட்டி கொண்டு நீங்கள் எல்லாம் யாவட்டு கொள்ள போரே வெட்டி கொண்டு நீங்கள் பட்டு கொள்ள போரி இந்த அண்டத்தை பிடுங்கி எப்பமிட வல்லாள் இந்த அண்டத்தை விழுங்கி எப்பமிட வல்லாள் எடுத்த கொட்டை ஏழையும் ஒரு கையால் ஏந்து வாழாம் 1000 தலையை வெட்டி அண்ணாந்து வாயில் போட்டாள் 1000 தலையை வெட்டி அண்ணாந்து வாயில் போட்டாள் அல்ல பிள்ளை அவளுக்கு ஒரு வல்லு கும்பத்தாதே பாயும் புள்ளி போல நீங்கள் வாய்மதங்கள் சொன்னால் வாயுமொழி போல நீங்கள் வாய்மதங்கள் சொன்னால் பட்டத்துக்கு இருக்கும் பிள்ளை கொட்டி காண மாட்டேன் அப்படி போடு 2000 சுமப்பதற்கு 2000 போதும் 2000 சுமப்பதற்கு 2000 போதும் தேவி திரி சொல்ல மது காதவழி தோறும் அப்படி போடு பட்டு பத்திர காளியுட கொண்டை சடை ஒல்லே இந்த மண்டபத்திர காளியோட கொண்டை சடை ஒன்று 100 ஆனை கட்டும் மந்தி கயிறாகும் எத்தனையும் கேட்ட தலகர்த்தனேது சொல்வான் எத்தனையும் கேட்டு தலகர்த்தன் ஏது சொல்வாள் இந்திரஜாலம் கொண்டோனே அந்தரத்தில் வந்தா
இருப்பாளோ நெட்டச்சியோ சொல்லு அம்மா கட்டச்சியா இருப்பாளோ நெட்டச்சியா சொல்லு கை குரலி வித்தையுண்டால் காட்ட சொல்லு அவளை கை குரலி வித்தையுண்டால் காட்ட சொல்லு என்றாள் மேட்டி வார்த்தையாக நாக்கை நீட்டுகிறாய் நீதான் வேட்டிக்காரியாக நாக்கை நீட்டுகிறாய் நீதான் வெண்டைய கொரட்டோரியால் மண்டை கீறி போவோம் சொல்லியாக இருப்பாளோ நீலி என்று கேட்டாள் சூலியாக இருப்பாளோ நீலி என்று கேட்டாள் துள்ளி படை வெட்டும் போது பிள்ளை பெற்றினாளோ துள்ளி படை வெட்டும் போது பிள்ளை பெற்றினாளோ காலத்தாலே தோது விட்ட கோலக்காரி தன்னை காலத்தாலே கோது விட்ட கோலக்காரி தன்னை கடித்து கொள்ள வேணும் எங்கே அவளை பிடித்து வாரும் என்றார் அம்மையோட கோபத்தை ஒரு ஆட்டுக்குட்டி தீர்க்கும் அம்பாலோட கோபத்தை ஒரு ஆட்டுக்குட்டி தீர்க்கும் அங்கதக்கும் இல்லை என்றால் பொங்க பாலை தீர்க்கும் அங்கதுவும் இல்லை என்றால் பொங்க பாலை தீர்க்கும் மன்னமான சிவனுமாலும் வரவில்லை என்றே வாட்சிதன் பேப்படைய ராட்சதன் மேல் ஏவி விட்டாள் அப்படியே இந்த தலகர்த்தனுடைய படைகளும் சித்திரகன்னியுடைய படைகளும் ஒன்றோடு ஒன்றாக எதிர்க்கின்றார்களா எதிர்க்கக்கூடிய நேரத்தில் சித்திரகன்னியானவள் விரைவுடனே அப்படி அந்த இடத்துல வரந்த நின்று சொல்றான் தலகர்த்தா என்ன சித்திரகள்ளி என்னுடைய தாயோடு நீ போருக்கு வந்திருக்கிறியா என் தாய் எப்படிப்பட்டவ தெரியுமாடா எப்படிப்பட்டவங்க இட்டு வச்சிருக்கீங்களே இந்த 7 கோட்டை 7 கோட்டையும் ஒரு கையால ஏந்திருவானா அவ்வளவு பெரிய கையா அவ்வளவு பெரிய கையிலடா அவ்வளவு பலசாலிடா எங்க அம்மா சரி அது மட்டுமா வேற என்ன 1000 தலை இந்த நீங்க நிக்கிறீங்களே இந்த அசுரர்கள் அசுரர்கள் தலையில 1000 தலையை வெட்டி அண்ணாந்து ஒரே வாயில போடுவா 1000 தலையை வெட்டி ஒரே வாயில போடணும்னா அப்போ உங்க அம்மாக்கு பெரிய வாயா இருக்கும் பெரிய மடைமுகமா இருக்கும் டேய் அதாவது அவ்வளவு வீரம் பொருந்தியவான்னு சொல்ல வர்றேன் அப்படி வாயில போட்டாலும் உங்களுடைய 1000 பேர் தலை என்னுடைய அம்மாவுக்கு ஒரு பல்லுக்கு வற்ற மாத்தங்கடா அது மட்டுமா என்னுடைய தாயானவள் கையிலே வைத்திருக்கின்றார்களே தெண்டாயுதத்தை சுமப்பதற்கு 2000 பூதம் வேணும் தெரியுமா சுமக்கவே உங்க அம்மாவால முடியாம 2000 பூதத்தை பணிவிடைக்கு வச்சிருக்கா அவ வந்து என்கிட்ட போருக்கு வராளா அப்படி அல்லடா ஓடிரு அதாவது அப்படி 2000 பூதம் சுமந்து வரக்கூடிய தண்டாயுதத்தை பத்திரகாளியமும் ஒரு கையில பிடிச்சிருக்கான்னு சொல்ல வரேன் அப்படியா வேற என்ன செய்வா அது மட்டுமாடா என்னுடைய தாயின் கொண்டை சடை ஒன்று 10-100 ஆணை கட்டும் பந்தி கயிறாக உனக்கு தெரியுமாடா கயிறு தேவைதான் அதாவது நான் என்னுடைய தாயின் பெருமையை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் அம்மா அம்மான்னு சொல்றீங்க அம்மா நெட்டையா நெட்டச்சியா கட்டச்சியா நேரம் சரியில்லை குட்டச்சியா நெட்டச்சியா ஒரு வேளையில பாலியா சூலியா நீலியா என்கிட்ட போருக்கு வரும்போது படை வெட்டும் போது பிள்ளை பெறுவாளா என்னுடைய தாயை பத்தி இவ்வளவு இவ்வளவு பேசுறியா உயிரோடு உலகத்துக்காக உங்க அம்மா பெரிய கோபக்காரன் சொல்றீங்க உங்க அம்மாவோட கோபத்தை தீர்க்கிறது ரொம்ப காரியம் ஒண்ணும் இல்ல வேற ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தா உங்க அம்மா கோபம் தீர்ந்து போகும் ஆட்டுக்குட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு பொங்கப்பானை போதும் ஒரு பொங்கப்பானை இல்லன்னா ஒரு பூக்கோல போதும் உங்க அம்மா அதாவது பொங்கப்பானை கண்ட உடனே என் தாயாகி அம்மாவை குளிர வைக்கணும்னா என்ன செய்யணும் யாரு செய்யணும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா இத பாருடா உனக்கு வீரதீரம் இருக்குமே ஆனால் வாடா போருக்கு அப்படி என்று 2 பேருடைய படைகள் அப்படி ஒன்றோடு ஒன்றாக எதிர்க்கின்றார்கள் அனைத்திரளிலே 1,00,000 ஏவினாள் அனைத்திரளிலே 1,00,000 ஏவினாள் அடுத்த திரளிலே 2,00,000 ஏவினாள் சேனை திரளிலே 3,00,000 ஏவினாள் சேனை திரளிலே 3,00,000 ஏவினாள் சம்பனிடக்கைய தேரை துரத்தினாள் சம்பனிடக்கைய தேர்தட்டி துரத்தினாள் சம்பனிடக்கைய தேர்தட்டி துரத்தினாள் சம்பனிடக்கைய தேர்தட்டி துரத்தினாள் கொம்பை குலுக்கிய மதகரி சத்தத்தில் கொம்பை குலுக்கிய மதகரி சத்தத்தால் கொண்டு மலை கடல் ஒக்க கொல்லுங்குதா பம்பை
வெள்ளி கைலாச மலை மேலே கேட்குதா வெள்ளி கைலாச மலை மேலே கேட்குதா செட்டில் குருவிக்கு தட்டு கண்ணி வைத்தார் போல் சேதப்படுத்தாத வேலைக்கு ஆமென்றான் சேதப்படுத்தாத வேலைக்கு ஆமென்றான் போது சொல்ல வந்த பெண்ணையும் பாருங்கோ அப்படி தோண்டி விடும் தேவர் வீட்டினை பாருங்கோ தோண்டி விடும் தேவர் வீட்டினை பாருங்கோ தோண்டி விடும் தேவர் வீட்டை பிடுங்குங்கோ தோண்டி விடும் தேவர் வீட்டை பிடுங்குங்கோ அதாவது ஆணை திரளிலே 1,00,000 ஏவ அடுத்த திரள்ல 3 லட்சம் ஏகி விடுறாங்க 3 லட்சத்தை ஏவி விடுறாங்க ஆமா. லட்சமா படைகளை எல்லாம் ஏவி விடுறாங்க சரி அப்படியே மாகாளியம்மையுடைய படைகளும் தாரதன் படைகளும் ஒன்றோடு ஒன்றாக பார்த்தா எதிர்க்கும்போது சரி சொல்றாதே என்னடா இந்த பெண்கள் ஒரு பெண்ணானவள் பேய்ப்படைய கூட்டிட்டு நமக்கு போருக்கு வந்திருக்கா ஆமா. இதெல்லாம் ஏகி விட்டது தேவர் தானே காரணம் அதானே அதுல தேவர்களை மூட்டோடி பிடுங்கி வீட்டை பிடுங்கு ஓடிப்போம் அப்படி என்று சொல்லி படைகள் எல்லாம் போரானதை எதிர்த்து கொண்டு அந்த இருக்கிறது கிழட்டு பிசாசை விரட்டி அடித்து விட்டு ஆமா. படை கொண்டு வாராளே காளி ஆமா அந்த வண்ட மாகாளியை கொண்டு வா, அவளை கொல்ல வேண்டும் ஆமாடா அப்படி என்று சொல்லி சரி இந்த தாரணாதிகளின் படைகளும் ஒவ்வொன்றை எதிர்த்து கொண்டிருக்க இந்த தாரதநாதிகள் ஏருக்கு மாறா தரைக்குறவா பேசலாம்ல ஆமா. இதில் அம்மையான மாகாளி வடபத்திர காளி அம்மையானவள் நேராக போருக்கு வருகிறாள் மாகாளி அம்மை வந்த போது தாரதநாதிகளும் நேர போருக்கு வந்துட்டாங்களாம் கோபமாய் காளியும் தாரதன் சேனையோ கோபமாய் காளியும் தாரத சேனையை கொல்லவன் வேதன் ஆயுதத்தை எடுத்தாள் கொல்லவன் தன் ஆயுதத்தை எடுத்தாள் கோவோ சரமாரி போல மீதொடுத்தாள் கோபோ சரமாரி போல சொரிந்தாள் சுத்திய கல் கொண்டு எரிய தொடுத்தாள் சுத்திய கல் கொண்டு எறிய தொடர்ந்தாள் காடிலே வெள்ளாடு போல மீதரித்தாள் அப்படி கரும்பன காய் போல் உருண்டே தலையாள் கரும்ப நங்காய் போல் உருளத தலைகள் ஏவல் தலகர்த்தர் எல்லாரும் பட்டார் ஏவோ தலகத எல்லோரும் மாட்டார் என்று போல் சொன்னார் ராரதன் கேட்டே பெண் பிள்ளைக்கு இந்த பலம் வந்ததுண்டோ பெண் பிள்ளைக்கு இந்த பல்லம் வந்ததுண்டோ போப்போ நீயும் போற விதியும் பண்டுள்ள மூலே படைகளை கோட்டி பண்புள்ள போத படைகளை கோட்டி பத்திர மாகாளி படையொடி எதிர்த்தாள் ஓடி போதங்கள் தண்டாய் இதம் கொண்டு போக பூதங்கள் தண்டா இதம் கொண்டு போனேன் புரண்டு விழுந்து புறங்கட்டி போமா மாதங்கி பத்திர மாகாளி சேனை மாதந்த பத்திர மாகாளி செய்யினே வம்பில கைகள்ளி கொம்பு கொண்டாடே சவத்தை எடுத்து தலைமையில் போட்டே சவத்தை எடுத்து தலையில போட்டு தாங்களும் கூட சவமாய் கிடப்பார் ஆபத்தில் வந்து அகப்பட்டோம் என்று ஆபத்திலே வந்து அகப்பட்டோம் என்று ஆயுதம் நீள் போட்டு அரகரா என்பார் தத்துக்கு தீட்டிய பாரக்குள் சேனை கத்திக்கு தீர்த்திய பார கொலைக்கு சாக வல்லோ வந்தோம் என்பார் சாக வல்லோ வந்தோம் என்பார் தாரதன் கூடவே வந்த ஜனங்கள் பாரதன் கூட வந்த ஜனங்கள் கட்டளின் தீவங்க சமரிலை வந்தார் தேரை நடத்திய தாரதன் தானோ தேரை நடத்திய தாரதன் தானோ தெய்வ தெரி சொல்லி படையொடியதிட்டார் தெய்வ திரிசூலி பட்டையொண்டு எதிர்த்தாள் அட்டையும் வேளும் அரணையும் பாம்போம் அட்டையும் தேனும் அரணையும் பாம்போம் அடிக்க கடிக்க தொடர்ந்தே வீணாள் அடிக்க கடிக்க தொடர்ந்து நீயாய் திட்டமாய் பொய்காலை கட்டிய தேவி தித்தியனே ஒரு தர்நடன செய்தாள் தித்தி என ஒரு திருநடன செய்தாள் கூறிய வேலால் தேரிலை போட்டோம் கூறிய வேளா தேரை போட்டு குதிரை தலைகளை உரைத்தாள் காளி குதிரை தலைகளை குறைத்தாள் காளி செங்க கொடியுள்ள தேரை நிறுத்தி இங்க கொடியுள்ள தேரை அகர்ந்து தெய்வ தெரி சொல்லி படையொடி எதிர்த்தாள் தெய்வ திரிசூலி பட்டையொண்டு எதிர்த்தாள் தேரோடு தாரதன் அன்னை பிடித்து தேரோடு தாரதன் தன்னை பிடித்து சிறுமள்ளு கொண்டு அறுத்தாள் தலையை திருமல் கொண்டு அறுத்தாள் தலையை கீழே உடம்பு துடிக்க விரத்தோம் கீழே உடம்பு துடிக்க விரத்தாள் கெண்டை தரவிட்டு மண்டையில் வாயே கெண்டை தாரிட்டு மண்டையில் பாயே சூழ பறக்கின்ற ரத்தத்தை வாரி சூல பறக்கின்ற ரத்தத்தை வாரி சூழ வண்டியில் ஏற்றினாள் அம்மை
சூல வண்டியில் ஏற்றினாள் அம்மை வண்டியில் ரத்தம் திரண்டு உருவாய் வண்டியில் ரத்தம் திரண்டு உருவாய் வந்து பிறந்தான் வண்டி மலையல் வந்து பிறந்தார் வண்டி மலையை வண்டி மலையனோ வண்டி மலச்சியோ வண்டி மலையனோ வண்டி மலச்சியும் வந்திரு பேரும் உடனே பிறந்தார் வண்டிரு பேரும் உடனே பிறந்தார் பிறந்திடும் தீரர் இருவர் கொண்டார் பிறந்திட தேவர் இருவரும் கொண்டாள் பெயரும் கொடுத்து உடன் கொட்டி கொண்டார் பெயரது கொடுத்து உடன் கூட்டி கொண்டாள் அறந்தரும் தேவர் சிறையது மீண்டு அந்தர தேவா சிறையது மீட்டு அழியாத சேனையுடன் பத்திரமாகாளி அம்மை அமர்ந்திருந்தாள் என் தாயாகி பத்திரமாகாளி அம்மையானவர்கள் தாரதனோடு வந்து எதிர்க்கக்கூடிய நேரத்திலே தாரதனின் தலையானதை அறுத்தாள் ஆமா. அவன் உடம்பில் இருந்து வடிந்த ரத்தத்தை வண்டியிலே ஏற்ற வண்டி சூல வண்டியில் ரத்தம் கருவுருவாக திரண்டு ஆமா. அங்கே வண்டி மலையனும் வண்டி மலைச்சி வந்து பிறந்தார்கள் அப்படி இரண்டு பேரையும் அழைத்த போது சரி அழைத்துக் கொண்டு மாகாளி அம்மையானவர்கள் விட்டாபுரம் ஆனதிலே வந்து புகழுடனே இருக்கும் போது அப்படி எங்கிருந்தால் இனி போதாது என்று ஆமா, சொல்லி கைலாசவனுடைய பகவானிடத்திலே வரம் வாங்கி விட்டு பூலோகம் செல்ல வேண்டும் என்று அந்த கைலாசமலை கிடந்து காரிலையால் எப்படி வருகிறாள் ஏன் தெரியுமா எப்படி கைலாசமலை கிடந்து காரிலையால் மாகாளி கைலாசமலை கடந்து காரிகையமா காளி காற்றுமானதையும் கருத்துடனே தான் கிடந்தாள் ஏகபோகப்பட்டனமா என் நிலையால் தான் கிடந்தாள் ஏகபோகப்பட்டனமோ என் நிலையதான் கடந்தாள் எல்லாரு துணை கிடந்து காரிலையாள் மாறமோது பத்திரேமா காளியம்மை காளியம்மை பாவையேரோ வந்திடுவா காசி நகரானதிலே கனதீர்த்தாடுவாளா காசி நகரானதிலே கனதீர்த்தமாடுவாரா காசி விஸ்வநாதரையும் காரிலையாள் அடிவணங்கி காசி விஸ்வநாதரையும் விஷாலாட்சி அம்மனையும் அங்கிருந்து அடிவணங்கி மாகாளி அம்மையவள் அங்கிருந்து அடி வணங்கி மகாளி அம்மை அவள் எங்கிருந்தால் மோதாது என்று அந்த தாயாரோ சென்னை மாநகரமதே செங்கல்பட்டு வெளியாக சென்னை மாநகரமிட்டு செங்கல்பட்டு நான் கடந்து மேல்வரத்துறானதிலே ஆதிபராசக்தியிடம் மேல்மருவத்துறானதிலே ஆதிபராசக்தியினோ அழியாதவர வாங்கி ஆயிலையால் வந்து இடுவாள் எங்கே போவோம் யாரை காண்போம் யாரிடத்தில் பூஜை கொள்வோம் எங்கே போவோம் யாரை காண்போம் யாரிடத்தில் பூஜை கொள்வோம் நல்லோர்கள் வாழுதலோ வாழுதலோ நாயகியாள் வந்திடுவாள் திருச்சி நகரானதிலே செயலியால் வந்திடுவாள் நகரானதிலே செய்கைகள் வந்து இடுவாள் அங்கிருந்து வர வாங்கி அகிலையாள் மாறபோது மதுரையிலே வந்தல்லவோ மீனாட்சி தாயாரை மதுரை நகர் வந்தல்லமோ மீனாட்சி தாயாரை மீனாட்சி தாயாரை மகிமையுடல் அடிவணங்கி மீனாட்சி நாதரையோ சொக்கநாதனை தொழுதே மீனாட்சி அம்மனையும் வந்தவர்கள் அடி தொழுது எங்கிருந்தால் போதாது என்று அந்த தாயார் பத்திரமாகாளி அம்மையானவர்கள் இந்த கண்ண குறிச்சி கீழ ஓர் ஆனதிலே வந்து பூஜை கொண்டு குடியிருந்தாள்